அன்பிற்குரிய ஐயா இலக்கிய சிந்தனை லட்சுமணன் அவர்கள் தமிழிலேயே ஒரு செய்தித்தாளை தமிழ்நாட்டில் நடத்தி சின்ன வயதிலே அதனுடைய சுமைஞனாக இருந்தவன் நான். தமிழ்நாடு பத்திரிகைக்கு அந்த பத்திரிகை நடத்திய பெரியவருடைய திருமகன் இங்கே வந்திருக்கிறார், கருமுத்து கண்ணன். ஒரே ஒரு வருத்தம், கண்ணன் என்றால் கருப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை மாற்றி இருக்கிறாரே என்று எனக்கு வருத்தம். வேறொன்றும் வருத்தமில்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன், அதில் ஒன்றும். ஏனென்றால் சிவபெருமான் தான் செம்மேனியன். பத்திரிகை துறை நண்பர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள், எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் கடிதம் எழுதி 2 மாதம் ஆகிறது. எல்லா பத்திரிகைகளிலேயும் ஆன்மீக மலரிலே சிவபெருமானை கருப்பாகத்தான் போடுகிறார்கள். கண்ணன் தான் கருப்பு, இவன் எரிதழல் மேனியன். இவன் அது எதிலே விளைந்ததென்றால் வடநாட்டு ஓவியர்கள் சிவனை கருப்பாக போடுவார்கள். காரணம், வடநாட்டுக்காரர்களுக்கு தென்னாட்டான் என்றாலே கருப்பாக இருப்பான் என்று ஒரு கற்பனை. அதனாலே தென்னாடுடைய சிவன் என்பதனாலே இவனும் கருப்பன் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நான் எல்லா பத்திரிகை இப்பொழுது ஒரு வருட காலமாக என்னுடைய வேலையே தமிழ் குறித்த எதுவென்றாலும் உடனே அவர்களுக்கு எழுதுவது. ஐயாவும் சொன்னார்கள் தேவாரம் படிக்க வேண்டும், திருமறைகள் படிக்க வேண்டும் என்று. உங்களுக்கு வெளிப்படையாக ஒரு செய்தி சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற தொலைக்காட்சியில் மக்கள் தொலைக்காட்சி ஒன்றுதான் காலையில் 6 மணியில இருந்து 6:30 மணி வரை திருமறை, திருவாய்மொழி அனைத்தையும். தமிழை தவிர மக்கள் தொலைக்காட்சியில் வேறு எதுவுமே இல்லை. அரசியல் வேறு, ஆனால் அவர் நடத்துகிற அந்த தொலைக்காட்சி 6 மணிக்கு திருமறை அங்கே கேட்கலாம், திருவாய்மொழி கேட்கலாம். நல்ல பண் அறிந்தவர்களை வைத்து பாட வைக்கிறார். பின்னால பார்த்தா சிவபெருமான், இங்க சிவபாத்தான் இருக்கார். இன்னைக்கு வடநாட்டு ஓவியர்கள் படங்கள் புறாம பாருங்க, சிவபெருமான் கருப்பா. அதை பார்த்து நம்மளும் சிவபெருமான. நான் என்ன சொல்றேன், கடவுளையாவது சரியா நம்ம தெரிஞ்சுக்கோம். மனைவியை தான் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், மகனை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? பக்கத்து வீட்டில் உறவினர்களை தெரிவதில்லை. தெரியணும் இல்லை, அது இறைவனுக்கு என்ன நிறம்னாவது தெரியணும் இல்லை. கண்ணன் குடும்பம் பூரா கருப்பு, அவன் கருப்பு, அவ தங்கச்சி உமை பார்வதியம்மா கருப்பு தானே. அதில் இன்னொரு செய்தியும் கூட, சிவந்த நிறமுடைய ஆண்மக்கள் எல்லாம் கருத்த நிறமுடைய பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்களே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். கண்ணன் கருப்பு, அவ சிகப்பு. திருமகள் என்ன நாய்க்கிற? நாய்க்கட்ட தான் இதை கேட்கணும், திருமாலை பற்றி. என்ன நமக்கு அந்த விவரம்? அவங்க கடவுள் அவர். அப்போ நமக்கு தெரியுதா? இது தெரியலையே. சரி, உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்பதிலே எனக்கு என்ன விருப்பம் என்றால், கங்குல் யானை காலில் படுக்கினும் படுக்கலாம், சுடர் விழி பகுவாய சிங்க வாயிடை செலுத்தினும் செலுத்தலாம், தென் புலத்தவர் கோமான் வெங்கண் நரகிடை வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் எங்கள் நாயக தமிழ் அறியார்கள் முன் இயம்புதல் தவிர்ப்பாயேன்னு ஒரு புலவன் பாடியிருக்கான். என்ன யானைக்காலில் வேணாலும் போட்டு கொல்லியா, சிங்க வாயில வேணாலும் தூக்கி என்ன போற்று, இல்லை என்ன நரகத்தில் வேணாலும் வச்சு அழுத்து, ஆனா தமிழ் தெரியாதவன் முன்னால என்ன பேச உற்றாத சிவபெருமானேன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். உங்களுக்கு தமிழ் தெரியும் என்பதனாலே தான் உங்கள் முன்னாலே பேச நான் ஆசை கொண்டேன். நம்ம புலவங்க சிவபெருமாட்ட போய் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. At last I came to understand that there is திருவள்ளுவர், a great poet னு ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் என்கிட்ட சொல்றான். At last அவங்க அப்பா பேர் மாடசாமி, அவங்க ஆத்தா பேர் சுப்புத்தாயி. அவன் வள்ளுவரே கிரேட் பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் ஐயாலாம் சொன்னாங்க திருவாய்மொழி 20% ரத்த அழுத்தம் குறையும்னா. மருத்துவர்கள் வந்தால் வருத்தப்படுவாங்க, ஏன்னா அவங்க தொழிலுக்கு நீங்கள் இடையூறு செய்கிறீர்களோ. ஒரு தேவாரம் சொல்லி பாருங்களேன் காலையில், அந்த சுகமே வரும். நாவார் பிறரை அன்றி நீ யானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதுமானாய் மறை 4மானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே நின்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி எத்துகிறேன் சொல்லு.
நாவுக்கரசருடைய திருத்தாண்டகம். கண்ணதாசன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அது அவர் திருவாய்மொழி படித்தார், தேவாரம் படித்தார், திருவாசகம் படித்தார், கம்பராமாயணம் படித்தார், கவிதை வந்தது. இப்போ கவிதைக்கு பட்டறையெல்லாம் வச்சிருக்கான். கவிதை பட்டறை ஒவ்வொரு ஸ்க்ரூ நட்டு போல்ட்லாம் கொண்டு கவிதையை திருவாய்மொழி திருவாசகம் படித்தா கவிதை எழுதுனா சொல் வரும். அதனால தான் அவருக்கு வந்தது. அவர் வேற என்ன சேர்த்தார் இல்லையா? மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கில் மன்னனின் கற்றோரே சிறப்புடையன். மன்னருக்கு தண்டேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. எந்த நாட்டுக்கு போனாலும் கண்ணதாசனை தெரியுது. தமிழ் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு தேவாரம் திருவாசகம் சொல்லவே மாட்டேங்குது குழந்தைகள். தாய் தகப்பனே வருத்தப்படுறாங்க. அவங்களே சொல்றாங்க, இல்லை அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்றாங்க. அதான் ஐயா சொல்றாங்க, இவனுக்கே தெரியாது எப்படி அதுக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் 2 தேவாரம் சொல்லினா எங்கள் தந்தையாரோடு அந்த வழிபாடு நடத்துகிற அறையில் நின்று தேவாரம் சொன்னா தான் கூட போய் சாப்பிட முடியும். சொல்லுவாங்க. மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இவை வரும் சிரத்தின் மேலாம் வழண்ட தப்பாவான் இப்பார் செம்பர் புனத்தகத்தான் நெருங்கொன்றை போதில் உள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றில் உள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தினாதன் அவன் என் கண்ணுளானே. சொல்லிக் கொடுங்க குழந்தைக்கு. அரஞ்செய்ய விரும்புன்னு தானே சொன்ன அவையார், செய்யினே சொல்லலை. என்ன செய்வான் எதுக்கு தெரியுமா? எதிர்பார்ப்புல. அது விரும்பினாலே போதும், செஞ்ச மாதிரி. விரும்பி செஞ்சாதான் செஞ்சதாகும் இல்லையா? எப்படியாவது கடவுள்கிட்ட ஒரு பேரம் பேசிடுவோம்ல, போய் செய்யறான். அது அறமாகுமா? அரஞ்செய்ய விரும்புதான். ஆறுவது சினம் தானாகவே ஆறிடும்ங்கிற அவையார், வேற ஒன்றும் சொல்லலை. சினமா வந்த உடனே கொஞ்ச நேரம் அமைதியார் தானா போயிருங்கிறா. அந்த அது வந்த உடனே அந்த விளைவு காட்பட்டான்னு வச்சுக்க, எதிர்வினை ஆயிரும். இயல்வது கரவேலுங்க, முடிஞ்சதை கொடு. அதான் ஐயா சொன்னீங்க 75,000 கோடி. இப்போ 50க்கு அப்புறம் யாருமே கொடுக்கறது இல்லைன்னு ஐயா வருத்தப்பட்டாங்க. சொல்லி கொடுக்கலையா கொடுக்கணும்னு. நீங்க பிள்ளையாருக்கே சைக்கிளில் போகும்போது சல்யூட் அடிச்சுட்டு போறானே, ஒரு 5 நிமிடம் இறங்கி கும்பிடணும்னு நினைக்க மாட்டேங்கிறானே. பிடிக்கதன் உரிமை குழம்புக்கு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினன் மிகுகொடை பாடு. ஓதுவாரே ஒரு பாட்டு வச்சுக்கிட்டே கோயிலில் வேலை பார்க்குறானே. ஒரு அவனுக்கு அந்த ஆதிசேவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இவன் 2 வரையில திணறும் போது அவன் மணி அடிச்சிடறான். சரிதான், ஒன்றும் பிரச்சனை. சம்பளத்தை பங்கு வச்சுக்கிறவனுக்கு போல தெரியுது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி கண்ணீர் கண்ணீர் அவன் ஒன்னே மணி அடிச்சுதான். இதுக்கு மேல நம்ம பயிலுக்கு தேவாரம் ஓடாது. மணி என்ன ஐயா அவங்க தப்பா சொல்லிட்டு இருக்கான். ஆதிசைவரை பிராமணன் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆள்லாம். அவன் பிராமணன் கிடையாது. பிச்சை குறுக்களை வச்சுட்டு குண்டக்குடி மடத்தில் நான் சொன்னேன் இதை சாமியை வச்சுக்கிட்டு. அவன் நம்ம ஆள், நம்மள மூத்தவன். ஐயர்கள் நம்ம கோயிலில் சாமியை தொட முடியாது. திருநெல்வேலிக்கு சிருங்கேரி பீடாதிபதி வந்திருந்தார். எங்கள் சுப்பையா பட்டர் என்ன விட்டார், ஆதிசேவர் சிருங்கேரி பீடாதிபதி காந்திமதியம்மன். காந்திமதியம்மன் அவள் பேர் வடிவுடை நாயகி. மதுரையில் அவளுக்கு பேர் அங்கேயே இருக்கண்ணி இல்லையா? அவரை தொட்டு வழிபாடு செய்ய வச்சு விட்டாங்க. 16 நாள் கோயிலை நட சாத்தி பிராமணம் தொட்டுட்டான். தீட்டு பட்டுட்டுன்னு தீட்டு கழிச்சோம் திருநெல்வேலி சிவன் கோயிலில் சிருங்கேரி சாமி தொட்டதுனால. அப்புறம் அந்த பட்டரை கோயிலை விட்டு நீக்கணும். ஆதிசைவர் வேறு, அந்தணர்கள் வேறு. அந்தணருக்கும் இவனுக்கும் தொடர்புடைய. ஆனால் இந்த கிருக்கன் தன்னை அந்தனர் நினச்சிக்கிறான், பாப்பான்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்றது? நம்ம தான் சொல்லணும். அப்போ தான் விளங்காதவன் சொல்லுவாங்க நம்மளை. எங்கே வந்தாலும் திமிரா பேசுவாயா, எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவாயா, அப்படி ஒரு கெட்ட பேர் எனக்கு. நான் விமர்சனம் பண்ணல, உண்மையை சொல்கிறேன். இப்போ என்னை யாராவது அடிக்கணும்னு நினச்சா எங்கள் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் அடிக்கணும். அந்த ஆள் தான் என்னை உண்மை பேசுன்னு சொல்லி என்னை 1ஆம் கிளாஸ்லேருந்து வளர்த்து அந்த ஆள் இருக்காரோ இல்லையோ அது தெரியாது எனக்கு. உண்மை பேசுனா வருத்தப்படுறானே. நீங்கள் விட்டுவிட போவது உயிர், விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் பட்டது எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் பட்டத்தார் சொல்றார். அந்த கட்சியே கம்பனேன்னு சொல்வார்.
அது ஒரு பேராசிரியர் என்ன மேடையில் வச்சுக்கிட்டு சொல்றாரு, கட்சியே கம்பனேங்கிறார். நான் என்ன பண்றது, அண்ணனுக்கு தெரியும் நான் தலைமை தாங்கிறேன். நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், ஐயா அது கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, கட்சியே கம்பனேன்னாரு. உடனே என் புத்திசாலித்தனத்தை சொன்னேன், கட்சியப்பை சிவாச்சாரியார் கம்பனை பார்த்து தான் கந்தபுராணம் எழுதினாருங்கிறத ஐயா அப்படி பிரித்து சொல்றாங்க. அது காஞ்சிபுரத்து ஏகம்பநாதனேங்கிறத கட்சி ஏகம்பனேங்கிறார், இவன் கட்சியே கம்பனேங்கிறான். அவன் அன்னையிலிருந்து எனக்கு பகை. அதுக்கு தான் நான் இவர் தலைமையில் பேச வர மாட்டேன்னு வேற சொல்லிட்டான் அந்த ஊரில். நான் நியாயம் தானையா கேட்டேன். அப்போ அண்ணன் பிரியமா இருக்காங்க, பெரியவங்கெல்லாம் நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா இந்த மேடைக்கு வரும்போது நான் எவ்வளவு அச்சத்தோட வரணும். என்னை விட சகலமும் தெரிந்த குறைந்தபட்சம் 10 பேராவது இந்த கூட்டத்திற்குள் இருப்பார்கள் என்கிற அச்சம் எனக்கு இருக்கணும்ல. இல்லையே, அவன் பாட்டுக்கு வந்து நேருவை பத்தி பேச போறான். அவர் முழு பேர் இவனுக்கு தெரியும். நேரு பிரதம மந்திரி அலகாபாத். நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும். நீங்க யாரே முடியலன்னா ஏன் வர மேடைக்கு? பட்டணத்தார் பேசணும்னா பட்டணத்தார முழுமையா படிச்சுட்டு வந்து பேசு. கிடைச்சவனை வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு வந்து பட்டணத்தார் பத்தி உளறிட்டு போறதா? படிக்க வேணாம். அவரை பட்டணத்தார் யாரு? குபேரனுடைய பிறப்பவர். குபேரன் சிவபெருமான்கிட்ட போய் சிதம்பரத்துக்கு வரணுங்கிற அவரை சிதம்பரத்துக்கு வராரு சிவபெருமான். அப்படியே திருவெண்காடு கூப்பிடுறாரு. திருவெண்காட்டுக்கு வந்த இடத்துல குபேரனுக்கு காவிரிப்பட்டினத்து மேல ரொம்ப காதல் வருது. அந்த ஊரை, அந்த ஊருடைய வழமையை, அந்த இயற்கையை, செழுமையெல்லாம் இவர் ரசிக்கிறான்னு சிவபெருமானுக்கு தெரிஞ்ச உடனே குபேரன் சொல்றாரு, காவிரிப்பட்டினத்து மேல உனக்கு ரொம்ப பிரியம் வந்துருச்சு போலப்பா, ஒரு தடவை பிறந்து அங்க இருந்து அனுபவிச்சுட்டு வந்துருங்கிறார். சிவபெருமான் சொன்ன பிறகு அவர் தட்ட முடியுமா? குபேரனால போகிறவன் சொல்லிட்டு சொல்றான், ஆனா இறைவனே என்னை வந்து தடுத்தாட்கொண்டரணும், என்னை அங்கேயே வாழ விட்டுறக்கூடாது. அப்படிதான் வந்து பிறகுறார். சிவபாதருக்கும் ஞானகலாம்பிகைக்கும் வந்து பிறக்கிறார். திருவெண்காடர்னு பேர் விடுறாங்க. அவர் அப்புறம் தந்தையார் போனார். ஐயா சொன்ன மாதிரி அவரும் சிவபூஜையும் மகேஸ்வர பூஜையும் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இறைவனே கனவுல வந்து சொல்லியிருக்கிறாரு, நீ போ திருவெண்காட்டுக்கு போ, உனக்கு ஒரு வேதியர் வருவார், வந்து உனக்கு சிவதிச்சையை துவைப்பார், சிவபூஜை சொல்லி தருவார், 40 நாள் உன்னுடைய இருப்பார். போனால் அவரே தான் வர்றார். வந்து சொல்லி ஒரு சம்பளத்தை கையில் கொடுக்குறாரு. இந்த சம்பளத்தை நீ தொட்டா தான் திறக்குது. போன ஜென்மத்தில் நீ பூஜை பண்ணாங்க, தொடுறாரு, திறக்குது. சிவலிங்கமும் விநாயகர் சிலையும் அதில் இருக்கு. இந்த 40 நாள் இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனே மூதாதிரியர் சேர்த்து வைத்த செல்லம் பூரா அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. எல்லாம் இழந்த நிலைமையில் உட்கார்ந்து இருக்கு. இறைவன் கனவுல வர்றார், உன் வீட்டை போய் பாரு, திறந்து பாரு, அங்க பொண்ணு மணியும் நான் நிறைச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோங்கிறார். அம்மாவோட போறாரு, பொண்ணு மணியும் நிறைந்திருக்கிறது. பார்க்கிறார், திரும்ப எடுத்து செலவழிக்கிறார். குழந்தை இல்லை. குழந்தை பேர் வேணும் இல்லையா? குழந்தை இல்லை. குழந்தை வேணுமே எம்பெருமாட்ட கேட்டே இருக்காரு. அவர் எப்படி அவரே வந்து குழந்தை வர்றார். அதனாலதான் வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன்னார். எதுக்கு? எனக்கும் என் மனைவிக்கும் அவள் கருவுற்று எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்துன்னு வச்சுக்க, அதை அறிந்து ஊட்டுவதற்குரிய அந்த உரிமை எனக்கு உண்டு. நீ எல்லாம் எனக்கு குழந்தையா வந்திருக்க, நான் எப்படி உன்னை அறிய முடியும்? வாழால் மகவறிந்து மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். என்றைக்கு எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பேர் இல்லை என்கிற பொழுது அவள் என்னை கண்டிப்பதும் இல்லை, அவள் என்னை கண்டுகொள்வதும் இல்லை, நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்றும் அவள் என்னை தேடி பிடித்து தடுப்பதும் இல்லை. திருநீலகண்டருடைய வாழ்க்கை எனக்கு அமையவில்லை. என்னை அவள் கண்டிக்க சூழ்நிலை இல்லாத காரணத்தால் சூழால் தொண்டு செய்து நாளாரினில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். கண்ணப்பனுக்கு கணக்கு வழக்கு தெரியாது, மன்னிச்சுக்கணும், இவர் செட்டியார் கணக்கு வழக்கு தெரியும். அவன் காட்டான், நேர போனான், ஜாமிகிட்ட போனான், ஜாமிக்கு கண்ணில் ரத்தம் வடிச்சுதா, கண்ணை தோண்டிட்டான். அவனுக்கு வேற சிந்தனை கிடையாது. இது கடவுள் இவருக்கு நம்ம செய்யணும். குடுமி தேவருக்கு கண்ணை மறந்துடாதீங்க. வலது கண் தோண்டினான், இறைவன் தடுக்கல. இடப்புற கண்ணுக்கு இடது கண் தோண்டமானா நில்லு கண்ணப்பன். ஏன்னா இடதுபுறம் இருக்கிறது அம்மா. பொம்பளைக்கு தான் பாசம் இருக்கும், தாய்மை உணர்ச்சி. அதனாலதான் உமையம் என்ன பண்ணா நிறுத்துறான்னு அப்பன் பார்த்துட்டு இருந்தான் சிவபெருமா. அம்மா பார்க்கல, நில்லு கண்ணப்பன். அதுதான் தாய்மை. அந்த தாய்மைக்கு பெருமை சேர்த்தவராக இருந்தவர் தானே காரைக்கால் அம்மையார்.
புனிதவதி. இப்போ ஐயா பேசும்போது சொன்னாங்க இந்த மணவிலக்கு வாங்குறாங்க. அந்த புனிதவதி ரொம்ப ஏமாளி பொம்பளையெல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் வாங்கலையே. அது பாருங்க, அது ஒரு பைத்தியார பொம்பளையா இருந்திருக்கும் போல தெரியுது. அவர் செட்டியார் திரும்ப வர்ற வரை காத்திருந்திருக்காது. அந்த உடலோடு, அந்த இளமையோடு, அந்த வனப்போடு இல்லையா. அந்த புனிதவதியும் பட்டத்தாரும் சிந்திச்சு பார்த்தேன். ஆய்புகள் தில்லை அம்பலவாணர் கருகில் சென்றால் பாயும் இடமும் கடிக்கும் மரபம் பின்பற்றி சென்றால் பேயும் கணமும் பெருந்தலை பூதங்களும் பின்தொடரும். போய் இனி செய்வாய், போய் இனி என் செய்வாய் மனமே, பிணக்காடவர் போமிடமேங்கிறார் பட்டினத்தார். சிவபெருமான் பக்கத்தில் போய் பிரயோஜனமே வந்தால் எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டில் தான் இருப்பார், பிணக்காட்டில் தான் இருப்பார், பேயோடு இருப்பார், கணங்களோடு இருப்பார், பெருந்தலை பூதங்களோடு தான் ஆடிக்கொண்டிருப்பார். அங்கேயே நீ போறங்கிறா. அத புனிதவதி அம்மையார், காரைக்கால் அம்மையார மாதிரி அவர் பாடுதார். என்ன சிறப்பு தெரியுமா அவர் வாழ்க்கை? மாம்பழம் தானே பிரச்சனை. 2 கொடுத்துட்டு செட்டியார் கணக்காக கேட்டார, நீ ஒன்னு தின்னுட்டார், இன்னொன்னு கொடுங்கிறாரு. அவர்கிட்ட எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பு பாருங்க. 2ஐயும் தானே தின்னுட்டு பொண்டாட்டி கொண்டு கொடுக்கூடான்னு நினைச்சிருக்கானே. அவன் எப்படி மனுஷன்? அவன் 2 வாங்கிட்டு வந்திருக்க, ஒன்னு நீ தின்னுட்டியான்னு கூட விட்டுருக்கலாம், இன்னொன்னும் கொண்டு வான். அவன் என்ன பண்ணுவா? சிவபெருமான் கேட்டான். அப்படின்னா அவளுக்கு சிவபெருமானை கட்டுப்படுத்துகிற இடத்தில் ஒரு தாய் இருந்திருக்கிறார், அவர் கொண்டு கொடுக்கிறார். இவர் வியாபாரி பார்த்தீங்களா, சாப்பிட்ட உடனே வேறுபாடு தெரிஞ்சிருச்சு. அதை விட இந்த பழம் நல்லா இருக்கு. ஏதுன்னா பெண் பார்த்தீங்களா, பொய் சொல்லல, ஒன்னு கொடுத்துட்டேன் சிவபெருமான்ட்ட கேட்ட கொடுத்தான்னு ஓடியே போயிட்டான். கடவுளை நேர கூப்பிட்டு மாம்பழம் வாங்குறவளோட எப்படி வாழ முடியும்ட்டானே. அவன் என்ன நினைச்சிருக்கணும்? கடவுளை நேரடியாக அழைக்கிற இடத்தில் ஒரு புனிதவதியோடு வாழ்கிற வாழ்க்கை இறைவன் எனக்கு அருளி இருக்கிறான், இவளோடு வாழ்வேன் என்றல்லவா அவன் இருந்திருக்கணும். பயந்து போய் தானே ஓடி இருக்கான். என்ன பயம்? ஏதாவது நாளைக்கு தப்புன்னா சிவபெருமான விட்டு நம்மளை தூக்கி போட்டு மீச்சிருவா போல தெரியுது, நம்ம ஓடினு போயிட்டானே. ஆனா இந்த பெண் காத்திருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, அது கூட ஒரு உளவியலும் இருக்குது. ஒரு பெண்ணு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாச்சு, வாழ்ந்தாச்சு, அந்த கணவனுக்குரியவளா இருக்க வேண்டிய சமூக அமைப்பு இருக்குது. இருந்தாலும் அவளும் உடல் சார்ந்த உயிர் வாழ்க்கை வாழுகிறவ காத்திருக்கா. திரும்ப வர்றான். எது? இன்னொரு மனைவியோட வந்து அந்த குழந்தையும் பெற்று குழந்தைக்கு இவ பேரையும் விட்டு வந்த உடனே காலில் விழுந்து கும்பிட்டான். அப்பந்தான் முடிவு பண்றா, ஓ இவன் இனிமே நம்மோட வாழ தயாரில்லை. இறைவனை கூப்பிடுறா, அந்த உடம்பு வேணாம், அந்த உடம்பு யாருக்காக நீ தந்திருக்க நான் நினைச்சனோ, யாரோட என்னை பிணித்தாயோ, நீ அவனோடு வாழ வேண்டும் என்று வைத்திரு, எடுத்துக்கோ. மறந்துடாதீங்க, ஒரு செட்டியார் வீட்டு பெண் சிவபெருமானையே குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்தி இருக்கிறாள். சிவபெருமானுக்கு என்ன குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா, இந்த பிள்ளை நம்மகிட்ட பக்தியா இருக்க போய் தானே திருமணமாயும் கூட குழந்தை பெற்றுக்கல. திருமணமானா ஒரு மனித வாழ்க்கையில குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை அம்மானு கூப்பிடணும். அம்மானு கூப்பிடுகிற அந்த வாய்ப்பு இல்லாம நம்ம தானே பண்ணிட்டோம். நம்ம மேல கொண்ட பக்தினால தானே புனிதவதிக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு அவனுக்கு அப்பனுக்கு சிவபெருமானுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தவன என்ன பண்ணான் தெரியுமா? வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான், அவன் இவள் அம்மானு கூப்பிட்டுட்டு உன் அம்மானு கூப்பிட குழந்தையெல்லாம் பண்ணிட்டான்னு வருத்தப்படாத, எனக்கு அம்மான். பெண்களுக்கு அதான் ஐயா சொன்னான், அந்த மனவிலக்கெல்லாம் கொஞ்ச நாள் உட்கார்ந்து பேசினா சரியா போகும். மனவிலக்கு வாங்கி என்ன போகுது? இன்னொரு நாய் வந்து அதே மாதிரி இருந்தா, அதனால ஒரே நாயோட நம்ம வாழ்க்கைய ஒன்றும் பிரச்சனையே. அது அடிக்கடி அதுக்காண்டி நாயை மாற்றிட்டு இருக்க முடியுமா? அது சரி, இதோடைய நம்ம இதை அது வாழ்க்கை அப்படி ஏற்றுக்கிற வேண்டியதானே. நீங்கள் எல்லாருக்கும் தாங்க வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு ஆசை இருக்குது, யாருக்கு இல்லை? முடிஞ்சிடுதான், என்ன பண்றது? சரி, இதை வச்சு ஒரு மாதிரி கடைசி வர இது ஓட்டிட்டு போகணும், இதை விட்டுட்டு இது நான் கூடாது. அதுதான் அந்த புனிதவதியினுடைய அந்த ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த உறுதிப்பாட்டினாலதான் இறைவன் அவளை அம்மான்ட்டான். பிறப்பிறப்பில்லா பெம்மான், அவனுக்கு தாய் தந்தை உண்டா சிவபெருமானுக்கு, வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான். அதனாலதான் அவ என்ன பண்றா பாருங்க, வார்குழல் சிறுபுறத்து கோல் வளையை பாகத்து எழிலாக வைத்தேக வேண்டாம், காரார்வ பேரிரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடும் ஆரழல்வாய் நீ ஆடும் போது.
இந்த அம்மா என்ன பண்ணுது, அம்மானு கூப்பிட்டாரா சிவபெருமான், மாமியார் ஆயிடுது. மாமியார் ஆயிட்டு சிவபெருமான் சொல்லுது, எப்ப அங்க வா, அவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போனா வேண்டாங்களே யார் ஐயா மருமகளை உமைய. ஆனா அந்த சுடுகாட்டுக்கு ஆட போகும்போது அந்த பிள்ளைய ஏண்டா கூட்டிட்டு போறாரு, அங்க வந்து சங்கடப்படுந்தா பொம்பளை பிள்ளைய சுடுகாட்டுக்கே கூட்டு போறேங்கிற. அடுத்து ஒரு பாடல்ல கேட்கிறாங்க, அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ. உன் கையில தீய வச்சுட்டு ஆடுறிய அதனால உன் கை சிவப்பாச்சா, இல்ல உன் கையில இருக்கிறதுனால தீ சிவப்பாச்சாங்கிற. அழலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ. களலாடல் பேயோடும் காணின்று பிறங்க அனலேந்தி தீயாடும் நீ இதனை செப்புங்கிறான். எப்ப பார்த்தாலும் தீயோடு தானே இருக்கிற நீ, எனக்கு இந்த செய்தியை சொல்லு. இது அவன் சொல்லுவான், யாரு, காழமேகம். தீத்தானுன் கண்ணிலே, தீத்தானுன் சிரிப்பிலே, தீத்தானும் முந்தன் மேனியில், தீத்தான் உன் மெய்யலாம் புள்ளிருக்கும் வேளூரா உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள் மானே. ஏன்பா உன் கையில தீ, கண்ணுல தீ, உடம்புல தீ, மேல் பூரா தீயா இருக்கிற ஒருத்தனோட எப்படிதான் அந்த உமையம்மை சேர்ந்து வாழ்றா எனக்கு தெரியலன்னு காளமேகம் எது காரைக்காலமையார் சொன்னாரோ அதை கேட்கிறான். யாரு, காளமேகம். எனக்கு ரொம்ப ரசிச்சது பட்டினத்தார்ட்ட, ரொம்ப நிறைய பெண்கள் இருக்காங்க, பட்டினத்தார முழுமையா பேச முடியாது பெண்களை வச்சுக்கிட்டு, அது ஐயாவுக்கு தெரியும். என்னன்னே, அவர் ஒரு புது செய்தி சொல்றார். சிவபெருமான் விஷம் சாப்பிட்டார் பார்க்கடலை கிடையும், அதான் நம்ம பேசுறோம் போதும் இல்லையா மணி, அது ஒண்ணுதான் நம்ம எப்போதும் சொல்றோம் இல்லையா. பஞ்சனைத்த மெல்லடியார் பங்கன் தன்னை பாரோடு நீர் படர் சுடர் காற்று ஆயிரானை மஞ்சனைத்தவான் ஆகி வானம் தன்னில் மதியாகி மதிச்சடமேல் வைத்தான் தன்னை நெஞ்சனைத்து நினைவாகி நின்றான் தன்னை நீள்களை கடைந்தவர்கள் போய் நீங்க ஓங்கு நஞ்சுண்டு வானோர்க்கு அமுதம் ஈந்தான் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டு கொண்டேனேங்கிறார் நாவுக்கரசர். நஞ்சுண்டு வானோர்க்கு அமுதம் ஈந்தான் தன்னை. காளமேகம் என்ன சொல்றான், எதுக்கு இவர் பாய்சன் அடிச்சாருங்க. காளமேகம் எப்பவுமே அது கேளையா தான் கேட்பான். வள்ளலனும் பெரிய மாயூரநாதருக்கு வெள்ளிமலை பொன்மலையுமே இருக்க தெள்ளுமையால் அஞ்சல் அஞ்சல் என்று தினம் அண்டையிலே தான் இருக்க நஞ்சுதனை ஏன் அருந்தினார்கள். சிவபெருமானுக்கு வெள்ளிமலை சொந்தமா இருக்கு, பொன்மலை, அப்ப பணத்துல பிரச்சனை இல்லை இவருக்கு. அப்ப தெள்ளுமையால் அஞ்சல் அஞ்சு, உமையம்மையா கூடவே இருக்கா. பொண்டாட்டினாலும் பிரச்சனை இல்லை, பொருளால் பிரச்சனை இருக்கும் மனுஷனுக்கு, இல்லைன்னா பொண்டாட்டினால பிரச்சனை ரெண்டுமே இல்லை. அப்படி இருக்கும் இந்த ஆளியா விஷம் குடிச்சாங்கிறான் அவன். பட்டினத்தார் மட்டும்தான் சொல்றார், பார்க்கடல் கடைய படும் கரும் வெண்ணையை திருமிடத் அடக்கிய சிவர். பார்க்கடலை கடையும் போது என்ன வந்ததுங்கிறார் பட்டினத்தார், படும் கரு வெண்ணைங்கிறார். அது விஷம்னு சொல்லல. உன் மச்சன திருமால் வந்து வெறும் வெள்ள வெண்ணையை சாப்பிடுவான், ஆனால் கருவெண்ணெய் வந்ததனாலே அதனை நீ உண்டாய். அவனை அந்த வெண்ணையே சாப்பிட்டு பழகிறவன், அதனால கருவெண்ணையை நீ எடுத்து உண்டாய், அதனால நீ நீலகண்டன் ஆனாய், சிவனை அடைக்கலம்ங்கிறார் பட்டினத்தார். எவ்வளவு பெரிய மேத ஒரு பட்டினத்தார். கொங்கு நாட்டில் நான் பட்டினத்தார் பேசுறது ரொம்ப பொருத்தம். வேலாயுதனுக்கு ஒரு செய்தி, கொங்கு நாட்டில் தான் அவரை திருத்திருக்காங்க. இங்க எவன் வீட்டிலே போய் ராத்திரி பிச்சை கேட்டிருக்காரு, கம்பை தூக்கிட்டு வந்து வெளுத்துட்டான் அவரை அடியவன். கொங்கு நாட்டில் திருவாரூர்லேருந்து கொங்கு நாட்டுக்கு வராரு, ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்கிறாரு, வெளியே வந்து அடிச்சிடறான். அப்பந்தான் என்ன சொல்றாரு, இருக்குமிடம் தேடி என் பசிக்கே அன்ன முறுக்கமுடன் கொண்டு வந்தால் உன்பேன் பெருக்கு அடைத்தாலும் போகேன் அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். அன்னைக்கு தான் முடிவெடுக்கிறார், இனிமே நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு சாப்பாடு வரணும், இல்லைன்னா போக மாட்டேங்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா, எவனுடைய தொண்டனாக எவனுடைய அடியவனாக இருக்கிறோமோ அந்த இறைவன் தான் இருக்கிற இடத்திற்கு சாப்பாடு அனுப்புவாங்கிற நம்பிக்கை. அப்படி சாமி கும்பிடணும். நம்ம பூஜையா பண்றோம், அதையும் பட்டினத்தார் சொல்றார், கையொன்று செய்ய விழியொன்று காண கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. கை பண்ணுதான், சரிதானா. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். கோமதி, இந்த பால்கார பொண்ணு வந்திருக்கு பாரு, கையொன்று விழியொன்று, அந்த விழியொன்று கண்டதனால் கருத்தொன்று எண்ண, அந்த கருத்தொன்று எண்ணுவதனால் சொல்லுவது திருவாசகமாகவே இருந்தாலும் பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச. தொடர்பில்லாம திருவாசகம் சொன்னா அது பொய், சொல்லுகிற நாக்கு வஞ்சக நாக்கு. பொய்யொன்று வஞ்சகனா ஒன்று பேச புலால் கமழு மெய்யொன்று சார செவியொன்று கேட்க நான் செய்கின்ற பூசை.
ஒரே நிமிஷம் கும்பிடுங்க போதும், வேண்டாம் ஒரு வினாடி. அந்த நேரம் சாமி கும்பிட தெரியுதா நமக்கு? பழனிக்கு போற பக்தர்கள் பூரா ரொம்ப பக்தியா இருக்கிறது விஞ்சில போகும்போது தான். எல்லாம் வருது. அப்போ துள்ளுமத வெட்டத்தனையாலே தொல்லை தரணி இலக்கடலாலே மெல்ல ஒரு சூளை கோயிலாலே மெய்யுருகுமானை தெளிவேனோ தெள்ளு தமிழ் போடம் தெளிவோனே செய்ய குமரேச திறனை வெள்ளம் ஞான அந்த கம்பியவே பார்க்கான். முருகனை நம்பியா போறான் இவன்? முருகனை நம்பி போனா முதல்ல நடந்து போயிருக்கணும். இல்ல முருகனை நம்பி இதுல ஏற்ற வைக்க அவன் காப்பாற்றுவான் நம்பி போய. அப்ப கடவுள் நம்பிக்கை என்பதும் வேடமாகி இருக்கிறது. சரியா நம்புனா சரியா சரியா நம்பணும். திருப்பதி வெங்கடாஜலபதியை இமெயில புக் பண்றானே, I got an appointment with Lord Venkadajalapati on May 7th morning 11:30 itself. ஐயா சொன்னாங்க அந்த நாலெட்ஜ் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். கணிப்பொறிய கோயிலுக்குள்ள ஏன் கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியலையே. வெங்கடாஜலபதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்னையா சொல்றிய? ஒன்னு சொல்றையா, கோவிலுக்கே போக வேண்டாம். ஔவையார்ட்ட போய் கேட்டேன், கோயிலுக்கு போகணுமா? இல்லைப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. கோயிலுக்கு ஏண்டா பாரு, அவங்க அப்பா அம்மா வந்தாண்டா. ஏன்னா இது 2 பேர் தான் கண்கண்ட தெய்வம். நம்ம நேரில் அந்த கடவுளை எதையும் பார்க்க முடியலையே. கடவுளை காட்டுறவேன்னு சொல்கிறவங்க ஒரு வேலை நல்ல வேலை இல்லையே. நீ என்ன என்ன என்னை மன்னிச்சுக்கணும், நான் யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லலை, உண்மை சொல்கிறேன். எவனாவது நம்ம கடவுளை காட்ட முடியுதா? 8 திசையும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தெழுந்த சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருக்கி கட்டத்திலே வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று சொல்லும் பாதகரேங்கிறார் பட்டத்தார். சிவபெருமானையே சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு வாங்க, நீங்க எப்போ வேணாலும் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சிவபெருமானை காட்டுறேன்றான். சில பேர் அவனே அவதாரம்ன்றான். நம்ம பையன் எல்லாத்திலுமே அபராதம் கொடுக்குறான். இவன் நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பல சங்கடம் வருத்தம் ஆசை தானே கொல்லுது. இவனை எப்படியாவது எதுக்காவது வந்துடணும்னு நினைக்கான். அதனால எந்த சாமி, இப்போ எங்கள் ஊரில் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண் சாமியார், இப்போ 4 நாளாக அவள் தான் பத்திரிகையில் பரபரப்பு. நல்ல பேர் வேற, பத்மினின்னு, கேரளா பொம்பளை. எல்லாம் 150 லட்சம் கொடுத்துருக்கான், ஒருத்தர் 25 லட்சம் கொடுத்துருக்கான், ஒரு 12 லட்சம் கொடுத்துருக்கான். நம்ம போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளையெல்லாம் சங்கடப்பட்டு 1 லட்சம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான். அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ காவல்துறையிட்ட போய் புகார் கொடுக்குறான். காவல்துறை முதல்ல சொன்னமே அந்த அம்மா போலீஸ் சாமியான்னு, ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கலங்குது காவல்துறை. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சு ஏன் நீ மக்களுக்கு இதை விளம்பரம் பண்ணல? நான் காவல்துறையிட்ட கேட்டேன். அந்த அம்மா எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் எதுக்கு அதை பற்றி நாங்கள் அதை கவலையே நாங்கள் வெளியே சொல்றது. பட்னத்தார் சொல்றாரு, கட்டி சுருக்கி கட்டத்திலே வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகர். துறவி எங்க இருக்கான்? துறவிலாம் கிடையாது. துறவியா இருக்க முடியாதுன்னு தமிழ் சொல்லுது. துறவியா? நம்ம நிதியமைச்சர் ஒன்று சொன்னாங்க தெரியுமா? வரவு செலவு திட்டத்தில் ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள்? உழவினார் கைமடங்கு நிலை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. வள்ளுவர் இவ்வளவு தெளிவா சொல்லார், விளைவதும் விட்டேம் என்பார். விளைவதையெல்லாம் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் என்கிறார். விளைவதையெல்லாம் விட்டவன் சொல்ல, விளைவதை சொல்றாரா? விளைவதும் விட்டேன் என்பாரை ஒழிய விட்டுட்டவர் சொல்ல. விட்டேன் என்பார்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டான்னு சொல்றான சாமியார், அவனுக்கும் சேர்த்து உழவன் தான் முதல் ஆளுங்கிறார் வள்ளுவர். அதான் நம்ம நிதியமைச்சர் சொன்னாங்க. துறவி எங்க இருக்கிறான்? அதையும் பட்டினத்தாட்ட போய் கேட்டேன், சாமி துறவின்னா எப்படி இருக்கணும்னு. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மையானம் தெளிந்தவர். இல்லையே, சாமி 80 லட்ச ரூபா கார்ல வந்து இறங்குதே. நம்ம சாமி எதை துறந்தார்? இந்த காரின் கதவுகளைத்தான் அடிக்கடி துறந்தார் என்பதனாலேயே நாங்கள் அவரை துறவி என்கிறோம்ங்கிறானே. ஆனா பட்டத்து பிள்ளைட்டு போய் கேட்டா என்ன சொல்றார்? பேய் போல் திரிந்து. பேய்க்கு இடம் உண்டா? குடியிருப்பு பகுதி உண்டா? தங்கிறதுக்கு இடம் உண்டா? அது மாதிரி பிணம் போல் கிடந்து எங்க விழுந்தாலும் தூங்கிடணும். தூங்குற பொழுது தொட்டு பார்த்தா உயிர் இருக்கக்கூடாது. பிணம் போல்
நம்ம மருத்துவர்கள் வந்து பரிசோதிச்சாங்கன்னு வைங்களேன், உயிர் இல்லையான்னு சொல்லணும். இவங்க ஏற்கனவே பரிசோதனை முடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். பார்த்து சொல்லணும். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து. நாடார் போட்டாரா, கோனார் போட்டாரா, தேவர் போட்டாரா, பிள்ளை போட்டாரா, பள்ளரா, பறையரா, இல்ல யார் போட்டாலும் இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல இருந்து. நாய் போல் என்னது? நாய் ருசி பார்க்குமா? ருசி பார்த்ததுனால தானே சாமியார்லாம் சங்கடப்பட்டான். இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நான் அறிபோல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. துறவியினுடைய இடம் என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் இவன் விழுந்து வணங்கணும். துறவி தமர் போல் அனைவருக்கும். யாரை பார்த்தாலும் காலில் விழுந்து, ஒரு வயசு குழந்தையா காலில் விழணும், 2 வயசு குழந்தையா காலில் விழணும், 3 யாரையும் காலில் விழுந்து ஐயா வணக்கம். என்ன தெரியுமா? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற எண்ணமுடையவனா துறவி இருக்கணும். அதான் என்ன சொன்னா? தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. அப்புறம் இன்னொன்னு என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டான் வைங்க, அவன் துறவி இல்லைங்கிறாரு. செய் போல் இருப்பர் கண்டீர். குழந்தை மாதிரி. குழந்தை என்ன? கள்ளமே இருக்காது. ஐயா கூட ஒரு செய்தி சொன்னாங்க, குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசணும். அப்ப குழந்தை கூட ஒரு நல்ல கருத்தை சொல்லிடும் சொன்னாங்க. ஐயா என்ன தப்பா நினைக்க கூடாது, குழந்தை மட்டும்தான் நல்ல கருத்தை சொல்லும். நீங்க என்ன குழந்தைகிட்ட ஒண்ணு வேறுபாடு இருக்கு, அது சரியா தான் இருக்கும், அது அன்பா தான் இருக்கும், அது பாசமா தான் இருக்கும். அதனாலதான் செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம். எப்படி துறவி கிழக்கணும் பாத்தீங்களா? இதான துறவி. எப்ப வந்து மடங்கள் வந்ததோ, எப்ப நிறுவனங்கள் வந்ததோ, நிறுவனங்கள் வந்ததற்கு பிறகுதான ஊழலும் ஒழுக்கமின்மையும் தவறு வந்தது. மீனாட்சி அம்மன் கோயில்ல விரிசல் விழுந்துட்டுதுன்னு கடவுளுக்கு பொறுக்கல சாமி. சாமியார்களை பத்தி செய்தி பூரா கடவுளுக்கு போகுது. அம்மாக்கு மீனாட்சி அம்மா தாங்க முடியல. நம்ம சாமி ஒருவே கூட ஒழுக்கமா இல்ல போலுக்கு நம்ம பேரை சொல்லிட்டு. நாவுக்கரசர் ஒத்த கோவணம் ஒரு மழு, அவ்வளவுதான். அவருக்கு வேற ஏதாவது உண்டா? நிறுவனம் உண்டா? எந்த ஊருக்கு நாவுக்கரசர் போறாரோ அந்த ஊர் மக்கள் சோறு போட்டாங்க, சாப்பிட்டாரு. அந்த ஊர்ல எது நியாயம் அநியாயம் சொன்னாரு, மக்கள் கேட்டாங்க. ஏன்னா உடை கோவணம், வேற என்ன உண்டு உங்களுக்கு சொத்து? 2 கோவணத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு சொத்து உண்டா? கிடையாது. அதனால அவங்க சொன்னார். இப்ப அப்படி இல்லையே. அதனாலதான் அவர் சொன்னாரு, இவங்க என்ன பண்ணுவான், கக்கத்துல சுருட்டி வச்சிருவான் சிவருமானு பட்டத்தார் சொன்னார். திருநெல்வேலியில் கண் மருத்துவர் எங்கள் அத்தான் போத்துலிங்க, அவங்க மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அதில் ஒரு புகைப்படம் வச்சுருந்தாங்க. அந்த 2 கால்ட்டு அந்த குழந்தை பாட்டில் பிடிச்சிக்கிட்டு குடிக்குது. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், கையால் பெற்ற தாயின் மார்பா காலே போதும் புட்டிப்பாலே என்ன. மாப்பிள்ளை இதான் கவிதைன்னாரு. எழுதி வச்சுக்கிறோம், ஆனால் என் பேரை போட்டுருவோம், உங்கள் பேரை போட்டுறாதீங்கன்னா போட்டுருவாங்க. நீங்கள் அவன் பாட்டு இன்னும் கொஞ்சம் கழிச்சு திருக்குறளையே நான் எழுதுனேன்னு சில பேர் தமிழ்நாட்டை சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அப்படின்னா ஆட்கள் புறப்பட்டுட்டான் தமிழ்நாடு. கண்ணதாசன் சொல்ல மாட்டார். தொட்டவின் பாம்பு என்றும் சுட்டவன் நெருப்பு என்றும் பட்டவின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்தல் வேண்டும் பட்டவின் தேரல் தானே பட்டணத்தார்கள் வாழ்க்கை. அதான் கவிங்க. கடவுள் அவனோடு இருக்கார்ல, அதுக்குள்ள ஒரு வார்த்தையை போடுறார். பட்டவின் தேரதானே பட்டணத்தார்கள் வாழ்க்கைன்னா தான் நகரத்தாருங்க அதுல சொல்றார். பட்டணத்தாரையும் சொல்றார் தன்னை. கண்ணதாசன் மாதிரி உடனே கண்ணதாசன் பட்டணத்தாட்டேருந்து காப்பி அடிச்சுட்டாங்கானே. ஒருத்தனை குறை சொல்றதுன்னா தமிழன மாதிரி சிறந்த இனம் உலகத்திலேயே கிடையாது. உடனே அங்க திருடிட்டார். ஒண்ணு ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுறாரு, ஒரு தாலாட்டு பாட்டு வந்துடுது. எழுதிட்டு இருக்கும் போது ராமகண்ணப்பட்ட சொல்ல நிறுத்திடாது, நான் செட்டிநாட்டு தாலாட்டு பாட்டு உள்ள இருந்து வந்துடுச்சு, இது வேணும். காலம் இது கண்ணுரங்கு மகளேன்னு எழுதினார சித்தியில. என்ன பாட்டு? அதெல்லாம் காவியம் இல்ல, அது நகரத்தாருக்கு மிகப்பெரிய பெருமை அல்லவா கண்ணதாசன். போனா வரமாட்டேன்னு போயிட்டான் பாத்தீங்களா, அவன் தான் கவிங்க. அமெரிக்காவுக்கு போறாரு, அமெரிக்காவில் இருக்க நதியை பார்க்கறாரு, அப்ப இதுலயே இறந்து போலாம் போல இருக்குங்கிறாரு, இறந்துட்டார். சில பேர் இறக்கவே மாட்டேங்கானே. நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம், முடியவே முடியாதுங்கிறான். உங்களெல்லாம் ஒழிச்சுட்டு தான் நான் ஜாவேன்றான். நம்ம என்ன பண்றது? சில பேர்ட்ட ஊர்ல இருந்து விண்ணப்பம் கொடுக்காங்க, தாத்தா வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறான். முடியாதுடா, உங்களெல்லாம் முதற் சங்கம் சங்குல பால் கொடுத்து பாருங்க, ஆரோக்கியம் இயற்கை சார்ந்ததல்லவா. மொய்குழலார் ஆசை. நான் ஒருவேளை செட்டிநாட்டில் இருக்கும் நான் நம்புறேன். அந்த திருமணத்தில் சங்கு இருக்குங்களானே, என்னுடைய திருமணத்தில் இருந்தது. கடைச்சங்கம் ஆம்போது அது ஊதும். பிறப்பு தெரியும் நம்ம எல்லாருக்கும். என்ன கேட்ட உடனே சொல்லலாம் அவங்க பிறந்ததேன்னு சொல்றோம். உங்கள்ட்ட யாராவது வந்து எப்ப இறந்து போவியன்னு கேட்கறானா? கேட்டா என்ன கோவம் வருது நமக்கு. என்ன எழுதி செத்து போனோங்க கேட்கையா தெரியல நமக்கு.
அதனாலதான் என்ன சொல்ற, கடைச்சங்கம் ஆம்போது அது ஊதும், அது நீ முடிவு பண்ண முடியாங்க. அது அது எப்ப முடியுமோ அப்ப அது முடிவாயிரும். அம்மட்டோ இம்மட்டோ நான் பூமி. ஆனா என்ன சவால் விடுறான் நம்மாள். என்னாச்சு, நாளைக்கு காலையில மாடசாமி ஊரோட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். ராத்திரி இவன் போயிட்டான். அதிகாலை 3 மணிக்கு என்ன ஒருத்தர் கூப்பிடான். என்னாச்சு, என்ன அவன் காலி, யாரு சுடல எல்லாம், அவன் அவனை கொன்றுவேன் நானே, அதான் கடவுள் இவனை கொண்டான் ஆச்சுங்க. கடவுள் மரணம் தெரியுமா நமக்கு, விட்டுவிட போகுது உயிர்னு, விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவது. நம்ம பையன்தான், நல்லா தான் வளர்த்தோம், அன்பா தான் இருந்தோம், நிறைய எல்லாம் செஞ்சுருக்கோம். 6 மாதம் அப்பா உடம்பு இருக்கட்டும்னு சொல்லவா செய்வான். நம்ம தான் கிறுக்குத்தனமா பையங்கின்னு அலைதோம். பட்டந்தார் சொல்றாரு அதெல்லாம் கிடையாதுங்காரு. விட்டு விட்ட உடனே அழுவான், ரொம்ப அழுவான், கடுமையாக அழுவான். அது என்னன்னா, எந்த பேங்கில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லாம செத்துட்டானே சண்டாளே, விவரம் சொல்லாம செத்து போயிட்டானேன்னு அந்த அழுகையில பாதி இருக்கும். இன்னும் சில பேர் வந்து அழுறது எதுக்கு தெரியுமா, நம்மளும் இப்படி செத்துருவோமேன்னு அழுதான ஒழிய செத்தவனுக்கு அழலை இவன் போறான். இவனுக்கு பயம் போறான், ஆஹா மாப்பிள்ளை திடகாத்திரமா இருந்தான் போயிட்டான், நம்ம என்ன ஆவோம்னு தெரியலையே. இவனுக்கு இந்த பயம். எவனுமே செத்தவனுக்கு அழல. அதான் எது விட்டு விட்ட உடனே உடலை சுட்டு விட போகின்றார் சொல்ற. பையன் அழுதுகிட்டே மாமாட்ட கேட்பான், மாமா மாமா எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சாம்மா. அதில் ஒருத்தன் சொல்லுவான், இந்த அமெரிக்காவில் மகன் இருக்கானேம்மா, திருக்கரப்பை விவரமாக இருப்பான், ஏன்னா கோயிலை வேற அடைச்சிருக்கோம், இவனை தூக்குனா தான் சாப்பிட முடியும். அவன் சொல்லுவான், அமெரிக்காவிலேருந்து வந்து இவாள் எந்திரிக்கவா போகிறாம்மா. அவன் ஒரு லைனை போடுவான், எது அப்புறம் அம்மன் வேற பட்னியா இருக்காம்பா. அம்மனா பட்னியா இருக்கா, இந்த நாய் பட்னியா இருக்கு, இவனுக்கு தாங்கல. அம்மன் வேற பட்னியா இருக்கா, கோயில் அடைச்சிருக்கு, அதனால எடுத்துருவோம் தம்பி, அண்ணன்ட்ட சொல்லிக்கலாம். எது அமெரிக்காவில் இருக்கிற அண்ணன்ட்ட சொல்லிக்கலாம், தூக்கிடுவான். இதுக்கு மேல சிறப்பு, சுடுகாட்டில் கொண்டு வச்சிருவானுவோ. இந்த பேர் அழுதுகிட்டே சொல்லுவான், மாமா அந்த மோதிரத்தை வெட்டி எடுத்துருப்பான். அவர் 2 பவுன் தான் போட்டுப்பாரு செட்டியாரு, இவனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. 2 பவுன் போட்டு வெட்டி, எங்க ஊர்ல ஒருத்தருக்கு வெட்டும் போது விரல வெட்டிட்டான்னு ஒத்துண்டா, நான் பார்த்துட்டேன். அவனுக்கு அதான் சங்கடம், வெட்டது கூட வருத்தம் இல்லை. இந்த நாய் பார்த்துட்டானையா, தமிழ்நாடு போறான்னு சொல்லுவானே இவன். ஒரு பேர் சொல்ல உள்ள போட எரிஞ்சிரும் போட்டானே. இதான நம்ம வாழ்க்கை. இதுக்கு இவோ இவாள் மாமாங்கிறது, அவ இவள அத்தாங்கிறது, இவோட அண்ணங்கிறது, இவன் சித்தப்பா, இது பெரியப்பா. அவர் உடனே உடலை சுட்டு விட போகின்றார். வச்சிருக்க மாட்டான்டா, 2 நாள் வச்சிருப்பானா, 3 நாள் வச்சிருப்பானா, 5 நாள் வச்சிருப்பானா, இல்ல மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த லெனினின் சடலம் கூட புதைக்கப்பட்டு விட்டது பரேஷால. மனித வாழ்க்கை அவ்வளவுதானே. தாயாரும் பெண்டிரும் சுற்றமும் கைவிட்டு தாழ்ந்திடுநாள் நீயா நானார் என பகவர். அந்த நேரத்தில் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வ, கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீயமல்லா வேறேது நட்பாமுடலேன்னு கேட்கிறார். அம்மா அம்மா தானே, பால் ஊட்டி வளர்த்தவ தானே, தூக்கி வளர்த்தவ தானே, ஈமைக்க விடாம எறும்பு வைக்க விடா பார்த்த வா வச்சிருப்பாளா. தாயாரும் சுற்றமும் பெண்டிரும் கைவிட்டு தாழ்ந்திடுநாள் நீ யார் நானார் என பகர்வர். ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வர். அப்போ ஒரு நோய் வந்து குடிகொள்ளுமா. இப்போ ஒரு தவறான செய்தி தமிழ்நாட்டு, உடன் பிறந்தே கொல்லும் வியாதிங்கிறத கூட பிறந்தவனுக்கு சொல்லிட்டான் யா தமிழ்நாட்டில். ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் கடவுள் ஒரு நோயை வச்சு அனுப்புவார். அவருக்கு எப்ப தேவையோ அதை பெருசுப்படுத்துவார். அதனாலதான் எங்க அப்பா வள்ளுவன் என்ன சொன்னான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடினா. அதை தணிக்கத்தான் முடியும், நோயை வேற இருக்க முடியாதுன்னு வள்ளுவன் சொல்லிட்டான். ஏன்னா அது தணிக்க முடியும், தணிச்சு வச்சிடலாம். அவனுக்கு தேவைப்படும் போது தூக்கிடுவான். நீ எவ்வளவு பெரிய மருத்துவத்தை காமிச்சாலும் தப்ப முடியாது. அதனாலதான் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வரே. அடுத்து சொல்றாரு, கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீயும் அல்லால். நோய் வந்துட்டு வைங்க, நோயெல்லாம் வந்து படுத்துறப்படாதியா. அதுக்கு தான் ஐயாலாம் உங்களை கடவுளை கும்பிட சொல்றாங்க. படுத்துட்டியே கேவலம். 5வது நாள் பையன் ஒரு மாதிரி பேசுவான், இருக்கா என்னாச்சு, ஒன்றும் தெரியலம்மா. ஒன்றும் தெரியலன்னு என்ன சொல்றான், அப்பா எந்திரிச்சு வரணும்னா இல்லை போக மாட்டுக்காரம்மா. எங்கள் ஊரில் ஒரு பெரிய வீட்டாள் படுத்துட்டாரு. அமெரிக்காவில் ஒரு பையன் வந்துட்டான், லண்டனில் ஒரு பையன் வந்துட்டான், பாம்பேலேருந்து ஒரு பையன், மற்ற 2 பேர் ஊரில் இருக்கான். எல்லாரும் வந்தாச்சு, பொம்பளை பிள்ளைலாம் வந்துட்டு. இவாள் 15 நாளாக போக மாட்டாங்க. அவள் என்ன பண்ணுவா, அது என்ன பஸ்ஸா, கேபிஎன் பஸ்ஸா, ஐயா சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் புக் பண்ணி போகிறதுக்கு அவள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அவள் போயிருப்பா. அவள் தயார் தான்.
அங்கெல்லாம் பஸ்ஸும் கிடையாதான் ரயிலும் கிடையாதுன்ட்டானோ. அவள் படுத்தே கிடையாது. அவள் என்ன பண்ணுவான்? எங்க ஊர்ல இதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கான், அவனை கூப்பிட்டு காமிச்சோம், அவனாலே அனுப்ப முடியல அவளை. அவனை அதை நாங்க அவனை நம்ம அந்த அவற்றை காட்டுவோமே, என்ன அவற்றையெல்லாம் காமிச்சு ஒரு வாரம் ஆச்சு மாமா, அதுலயே அவள் தப்பிச்சாச்சு. நான் அப்புறம் தான் பார்த்தேன், என்னடா எமனுக்கு ஏஜெண்டே இவனை ஒன்றும் செய்ய முடியலன்னா. சிரிக்கிறீங்க, அதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு, அதை சொல்றேன். அந்த மூத்த மகன் சொல்றான், லீவெல்லாம் வீணா போச்சு மாமாங்க. அதாவது அவர் லீவுக்குள்ளேயே அப்பா செத்துடணும்னு நினைக்காம, லீவெல்லாம் வீணா போச்சு மாமா, பிள்ளைகள் படிப்பு வேற பாதிச்சுட்டு, நான் திரும்ப அமெரிக்கா வேற போகணும், பல பிரச்சனைகள் இருக்கு, அவளுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்கான். நான் சொன்னேன், அவள் ஒன்றும் தெரியாம தானடா ஒரு மாசம் படுத்திருக்காரு, நீ அவளுக்கு என்ன? சின்ன பையலுக்கு வருத்தமா இருக்கு. மாமா இது நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கலாங்க. அவன் ஏல அது முடிஞ்சிரும் நம்பிக்கையில தான்டா சொன்னோம், அது முடியலையடா. அதுக்கு நம்ம அப்போ ஒருத்தன் சொன்னா, நம்ம ஓதுவார விட்டு சிவபுராணம் பாட சொன்னா செத்துருவாங்க. ஓதுவார் சிவபுராணத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட்னு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன், ஓதுவார விட்டு பாட சொல்லலாம், அவருக்கு சிவபுராணம் தெரியாது, அதுக்கு நான் என்ன பண்றது? நீ அவரை வச்சு பாட வச்சிடலாம். நீங்க ஒரு 20 நாள் ஒரு தகப்பன் படுக்கையில படுத்தா மனைவியும் குழந்தைகளும் மாறி போவார். அதனாலதான் விழுந்த உடனே செத்து போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டணும். அதனாலதான் பட்டணத்தார் சொல்றாரு, ஒரு நோயாரும் பாயாரும் நீயும் அல்லால் நட்பா மேது உடலே. நோயும் பாயும் நீயும் தான் நட்பா இருக்கிறேன், பொண்டாட்டி பிள்ளைய காணுமேங்கிறார் பட்டணத்தார். போயிடுவாங்களே, எப்படி ஆளு பட்டணத்தார்? ஒருத்தர் இறந்திருக்காரு, சாமி உள்ள போய் உட்கார்ந்து இவரும் அழுறாரு, கூட்டத்தோட உப்பாடு போட்டு அழுறாரு பட்டணத்தார். வீட்டுக்காரன் சொல்றான், ஆகா நம்ம மாமா இறந்ததுக்கு சாமியே வந்து அழுறாங்களேன்னு. சாமி நீங்க ஏன் அழுறீங்க? நீங்கள்லாம் நாளைக்கு செத்து போவீங்களேன்னு தாண்டா நான் அழுறேன், உங்களுக்காக அழுறேங்கிறார் இவர். அவனுக்கு வருத்தம் வந்துட்டு, செத்தவனுக்கு எல்லாமே இந்த சாமியம் 10 புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருக இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன கைலாபுரி காலத்தியேங்கிறார். செத்து போயிட்டான் இந்த சாக போற பிணம்லாம் உட்காந்து அழுதுறாங்கிறார் பட்டத்தார். ஏப்பா நீ தான் போயிருவேங்கிறார் இவர். இவர் சேட்டை பார்த்தீங்களா? நீங்க உங்களுக்கா ஆடுறப்பா, உங்களுக்கா ஆடுறேன்னா என்னது? அவ்வளவு பெரிய மனிதர் வந்து சொல்லாது என்ன அர்த்தம்? நீங்கள் இறந்து போவீர்கள் என்கிற உணர்வு வருகிற பொழுதாவது இறைவனை நினைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரட்டும். கடவுளை நினை, மரணம் சுகமா இருக்கும். எங்க ஊர் ரொம்ப ரசனையான ஊர், சுடுகாட்டில் கூட ரசனையா இருப்பாங்க. சுடுகாட்டுக்கு போயிருப்போம், ஒருத்தர் பெரியவர் இறந்திருப்பாரு, அதுக்கு அடுத்த பெரியவர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் ஒரு பேர் சொல்லுவான், வணக்கம் தாத்தா, அடுத்து நீங்க தானேன்னு கேட்பான். அவர்கிட்ட ரொம்ப இயல்பா கேட்பானோ, எல்லாம் திருநெல்வேலி ரொம்ப ரசனையான ஊர். அப்புறம் தாத்தா நீங்க தானே அப்படிமா, ஆனா அவரும் கோவிட மாட்டார். ஆமல ஆனா எல்லா பேரும் வந்துடும், என்ன தாத்தா போனான், தாத்தா போயிருவேன், எல்லாரும் வந்துடணும், யாரும் வராமல் இருக்கக்கூடாது. உடனே ஒரு பேர் சொல்லுவான், ராத்திரி செத்துக்கு தொலையாத, தாத்துல ரொம்ப தண்ணி குளிரா இருக்கும், பகல்ல செத்து போனாங்கெல்லாம், அவர் என்னமோ கண்ணை முழிச்சு உன்னை பார்க்க போறது மாதிரி எல்லாரும் கரெக்டா வந்துடும்டா, ஒருத்தனும் வராமல் இருக்கக்கூடாது. இவர் சரி தாத்தா நீ பார்த்து இன்னொருத்தர் போய் சொல்லுவான், வணக்கம் மாமா, சொரிமா இருக்கலாமா. சிவராமன் ரொம்ப வருத்தப்படுதானேம்மா. சிவராமன்னா அவர் மகன். சிவராமன் ஏன் வருத்தப்படுறான்னு, அவனுக்கு மொட்டை அடிக்கிற வாய்ப்பே வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் அவர் உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்னா, அதாவது மரணத்தை ரசிக்கிற ஊர் எங்க ஊர். என் பெற்ற தாயும் என்னை பிணமென்று இகழ்ந்துரைத்தாள், பொன்பெற்ற மாதரும் போமென்று சொல்லி புலம்பி விட்டார், பொன்பெற்ற மைந்தரும் பின்பலம் வந்து குடம் உடைத்தார், உன்பற்று ஒழிய ஒருபற்றும் இல்லை உடையவனே. பெத்த தாய், பெத்த தாய்யா கொஞ்சின மகன் தானே, மடியில போட்டு பாழா பணத்தை. அதான் வாழை சித்தர் சொல்வான், மெத்ததனிலே படுத்திருந்து மெல்லியலாளோடு சிரிக்கும் போது யுத்த காலன் வந்து நம்மை பிடித்தால் நாம் செத்த சபமடி வாழை பெண்ணேம்மா. மனைவியோட கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற உயிர் போயிருந்து வைங்களேன், தள்ளி வாழ வழிய எத்தாலாம் சொல்ல மாட்டா, தள்ளிட்டு அத்தை கூட எத்த உங்க மகன் என்னமோ மாறி வராகன்றவா பிணம். அடுத்த நிமிஷம் அது வரலாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையாம் காட்டிலை கொண்டு போய் வைத்துட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. நான் திருமூலர் எங்க ஊர்ல பார்த்திருக்கேனே, வைப்பான்ல. ஆனா சுடுகாட்டுல எல்லாருக்கும் ஞானம் வந்துடுங்க. என்னாச்சு, என்ன வாழ்க்கை, எப்பேற்பட்ட ஆள் எரிஞ்சுக்கிட்டு இருக்காமா. இந்த மின்னடி படித்தோர்ல வந்து இறங்குவான் ஆத்துக்குள்ள, கேட்டீங்களா? இந்த 2 ரூபாயை எடுத்து இந்த கல் இடுக்கல வச்சு செருப்பை வச்சு மறைப்பான். நான் சொல்லுவேன், 2 கோடி ரூபாய்க்கு ராமையாவுள்ள உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீ 2 ரூபாயை செருப்பு வச்சு மறைக்கேன்னா என்ன செத்து போய் சொல்லுமா?
மரணத்தை பார்த்துட்டு வந்த பொழுதுதான் திருந்துறானா? இந்த தண்ணிக்குள்ள முங்குற பொழுது கூட அந்த 2000 ரூபாய் நினைப்புலதான் முங்குவான். பெற்ற தாயும் உறவிலேயே மிகச்சிறந்த தாய் உறவு தானே. ஏன்னா பட்டத்து பிள்ளையே தாயார் மரணத்துக்கு மட்டும்தானே ஊர்ல இருந்தார், வேற எதுக்கும் இல்லையே. வேற எதுக்கு இருந்தார்? அவர் தாயார் மறைவுக்கு மட்டும் இருக்கிறார், போறார், அது வேண்டிய ஈம கடன் எல்லாம் செஞ்சுட்டு தான் போறார். அவர் சொல்லார், என் பெற்ற தாயும் என்னை பிணம் என்று பொன்பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் ரொம்ப பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பிரியமா இருந்திருக்கான், அவர் சாமி சொல்லியிருக்காரு அதெல்லாம் பொய்யிடா, அவங்க எல்லாம் அன்பா இல்லை, நீ நம்பாதேன்னாராம். போங்க சாமி எல்லாம் ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு. அப்போ நான் ஒரு 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 குளிகை தர்றேன், அந்த குளிகையை போட்டுக்கோ, போட்டு படுத்தேன்னு வச்சுக்க, நீ இறந்த மாதிரியே ஆயிடுவ. எந்த மருத்துவர் பரிசோதிச்சாலும் நீ இறந்து விட்டேன்ருவான், உன்னை எடுக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த நேரம் நான் வர்றேன், உன் மனைவி மக்கள்லாம் உன்கிட்ட பிரியமா இருக்காங்களான்னு பார்த்துருவோங்கிறார். இது என்ன சொல்றான்? அது சரிதான், போட்டுருவேன், திரும்ப எழுந்திருக்கணும்லான்னா நான் வந்துடுறேன்ட்டார். போட்டு படுத்துட்டான். அந்த வீட்டுக்காரி அழுறா, என்னை விட்டுட்டு போயிட்டே, இப்ப வந்துருவேன், கூட வருவேங்க. வீட்டுக்காரி, என்னை எப்படி விட்டுட்டு போலாம், நீங்க கூட வந்துருவேங்க. மகன் எப்பா நான் வந்துருந்தேங்க, மக அழுறா, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தூக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தூக்க ஏற்பாடு பண்ணியாச்சு. சாமியார் வர தாமதம் ஆயிட்டு. இந்த கட்டிலோட தூக்கிட்டு போகும்போது தூண்ல இடிச்சிருக்கு கட்டில். இவன் எந்திரிச்சிட்டான். கேட்டீங்களா? மறுநாள் சாமியார் போனார். போயா, என் பொண்டாட்டி என்னமா அழுதா தெரியுமா? என் கூட வாரன் அழுதா, என் பையன் அழுதான், எல்லாரும் அழுதா, நீ போய் சொல்லிட்டேன். சாமியார் சொன்னார், நான் தாமதமாயிட்டேன், அதனாலதான் உனக்கு தெரியாம போயிட்டுது, அதனால ஒரு வாரம் கழிச்சு திரும்ப மாத்திரை போட்டுக்கன்னு போட்டான். எல்லாரும் தூக்கி, நான் பொண்டாட்டி சொன்னா தூண்ல இடிக்காம கொண்டு போங்க. இவனுக்கு காதுல கேக்கு. அப்பதான் சண்டாளி, இப்பந்தான 100 ரூபாய்க்கு நகை செஞ்சு போட்டேன் கட்டில. அதுக்குள்ள சாமி வந்துட்டாரு. சாமி வந்தாரு, அம்மா யாராவது ஒருத்தர் உயிரை கொடுங்க, அவரை எழுப்பிடுவோன்னு வீட்டுக்காரர் கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, ஐயா வாழ்ந்து முடிஞ்சிட்டா, அவங்க இந்த கடைக்குட்டி போய் கல்யாணத்தை நான் நடத்த வேண்டியிருக்கு, அதனால போட்டுமே வாழ்ந்தான். இவர் படுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. மகன்கிட்ட கேட்கா, எனக்கு 30 வயசு தானுங்க ஆச்சு, அவளுக்கு 65, எல்லாம் முடிஞ்சு. மகன் ரொம்ப உரமான பிள்ளையம்மா, நீ நான் வேற வீட்டுக்கு போன பிள்ளை, நான் உயிரை கொடுக்க முடியாது. அதான் பாயிண்ட், அதுல அடிச்சுட்டா. சாமி இப்ப இன்னொரு மாத்திரை போட்டார், எந்திரிச்சான். சாமியார் கூட போயிட்டான். என்னன்னு இது பூரா விளங்காத விஷயம் இப்ப தானே தெரியும் சாமி. இங்க இனிமே நம்ம இதைத்தானே பட்டத்து பிள்ளை சொல்றாரு. இதைத்தான் சொன்னார், கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முடிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கு அழுவர் மயானம் குறுகிய அப்பால் எட்டி இடி வைப்பரோ இறைவா கட்சி ஏகம்பரேன். மயானத்துக்கு அப்புறம் போவானா? இப்ப சிக்குன்குனியான்னு ஒரு நோய் வந்தது எல்லாருக்கும். என்னங்கயா அது? இந்த கால்வெளிலாம் ரொம்ப நாள் இருக்குமாமே. மருத்துவர்கிட்ட கேட்டா சொன்ன ஒரு 6 மாசம் இருக்கும், அப்புறம்னா அது பழகி போயிருங்கிறார் அவர் டாக்டர். அது ஒன்றும் ஒரு பிரச்சனை. எங்க கிராமத்துல இருந்து எங்க தேவர் வந்திருந்தார். நான் கேட்டேன், சுப்பையா தேவர் எங்க காணும்னு. அவரு கிராமத்தாளா? அவருக்கு சுகன்யா காய்ச்சல் முதலாளிங்கிறாரு. சுகன்யா காய்ச்சலா? அவருக்கு சிக்கன் குனியா அப்படித்தான் சொல்ல தெரியும். நம்ம என்ன உண்மையா? அவருக்கு சுகன்யா காய்ச்சல் நான் இருக்கட்டும்னு. சுகன்யா ஆனந்தத்துல தானடா வர்றா, காய்ச்சலுக்கு வேற அவ வர்றாளா? நமக்கு நம்ம தாய்மார்கிட்ட ஒரு வேண்டுகோள்மா, அந்த தொலைக்காட்சி தொடரை பார்க்கறத நிறுத்துங்க. எந்த தொடர்லையாவது உங்களை பொம்பளையில மரியாதையா காட்டுறானா? அக்கா தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கா, தங்கச்சி வாழ்க்கை அக்கா கெடுக்கா, மாமியார் மருமக வாழ்க்கையை கெடுக்கா, அம்மாவை மகளை கொல்ல நினைச்சு பண்ணா, மகளை கொல்ல அம்மா. ஒழுக்கமா ஏதாவது ஒரு பெண்ணை காட்டுறானா அந்த தொலைக்காட்சி தொடர்ல? காலையிலேயே உட்கார்ந்துறாங்களே 10 மணிக்கு, உறவினர்களே வீட்டுக்கு வரமாட்டேங்கிறானே. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு தாய்மாமா போயிருக்காரு, ரொம்ப வருத்தப்பட்டு வந்தாரு. என்கிட்ட வந்து சாப்பிடுன்னு. என்னன்னாச்சு, நம்ம வீட்டில் தான் சாப்பிட சொல்றியா? என் மருமக வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன சொன்னாப்பான்னு, கோலங்கள் நடக்கும்போது வந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க. யாரு? தாய்மாமா. அந்த நேரத்தில் வந்து அவளுக்கு வருத்தமா இருக்க. ஒரு சின்ன செய்தி சொன்னேன். இது நிலையான வாழ்க்கையா? அதனாலதானே கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும். காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கு அழுவர். எனக்கு ஒரு விபத்து நடந்துடுது. நாஞ்சிலுக்குலாம் நாஞ்சிலாம் வந்து பார்த்தாப்புல, அண்ணனுக்கு தெரியும். திருநெல்வேலியிலேருந்து என்னை பார்க்க வந்திருக்கானுங்க. எதுக்கு வந்திருக்கானுங்க? பிழைச்சிட்டனேன்னு பார்க்க வந்திருக்கான். நீங்க அண்ணாச்சி வலது கால் துண்டாச்சு நாங்கள் ஆகலையான்னு கேட்கான். ஒரு ரூபாயா? இல்லடா, கை மட்டும்தான் முறிஞ்சிட்டு. அப்படியா? நல்ல வேலை, மண்டையில் அடிபட்டு இருந்தா அந்த இடத்துல ஸ்பாட்லேயே போயிருப்பீங்க. ஒரு ரூபாயா? மண்டையில் அடிபடலன்னா வருத்தப்படுறான். இது மண்டையில்
அடிபடலைன்னு அவனுக்கு வருத்தம். இன்னொரு பேர் ரொம்ப அழுதான், ஏன்டா அழுறேன்னு, செத்துட்டேன்னு சொல்லிட்டான்னு வண்ணாச்சிங்க. அவனுக்கு வருத்தமா இருக்கு, செத்துருப்பேன்னு நினைச்சு அழலான்னு வந்தேன்னு இருக்கியடா. அப்பதான் லேனா பேசினார் என்கிட்ட. லேனா ரொம்ப அன்பா இருப்பார். லேனாலாம் எப்படி, நமக்கு பழக்கமே இல்லாம நம்ம பத்தி உண்மை எழுதினவர். அது பத்திரிகையாளர்கிட்ட பெரிய விஷயம். அது நமக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது, என்னை பத்தி எழுதியிருக்காரு. அவர் தான் கேட்டார், என்னையா நடந்ததுன்னாரு. அந்த மரணக்கிணறுல எல்லாம் கார் ஓட்டுவான்ல, அந்த மாதிரி எங்க ஓட்டுநரை ஓட்ட சொன்னா அவன் நேர விட்டுட்டான்னு. அவருக்கு சிரிப்பு வந்துட்டு, இவ்வளவு அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, இப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. நான் சொன்னேன், நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா வர்றவன் என்னை கொண்டுருவான்னு. நம்மால பாதி பேர் நோய்வாய்ப்பட்டவனை பார்க்க போறதே கொல்லத்தானே போறான். இங்க வலி இருக்கோன்னாச்சு, இந்த பக்கம் சுருன்னு இருக்கா, தலை கிருக்குன்னு சுத்துதா. ஆமா, பெரிய சாமிக்கு இருந்து என்னாச்சு, செத்து போயிட்டான். நீங்க கொல்றதுக்கு எவ்வளவு டெக்னிக் வச்சிருக்கான் பாருங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உறவா, ஒரே உறவு அவன் தான் இறைவன். அன்னைக்கு என்னை காப்பாத்தினது இறைவன் தான். அந்த விபத்துலாம் அந்த மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் ரெண்டவன் சொல்றாரு, இந்த இடத்துல 1200 விபத்து நடந்திருக்கியா, அதுல நீங்க தான் பிழைச்சிருக்கேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இது மகிழ்ச்சியா சொல்றியா வருத்தத்துல சொல்றியான்னு எனக்கு தெரியலையே, நீ செத்துருந்தா கேச முடிச்சிருப்பேன். ஒரு ஒரு மரணத்தின் வாயிலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு சந்திக்க வேண்டியிருக்கு நம்ம வாழ்க்கையில. அதைத்தான் பட்னத்தார் சொன்னார். இன்னொன்னு சொன்னாரு, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இருக்கும். அதைத்தான் ஐயா சொன்னாங்க, கண்ணனையா. பிறக்கும் போது கொண்டு வந்தோமா, போகிற பொழுது ஏதாவது கொண்டு, ஒரு 3 மோதிரத்தை வெட்டி எடுத்தானே. இன்னும் இருக்க இசைவையோ நன்னஞ்சே மன்னர் இவரென்று இருந்தாரை முன்னம் எரிந்த கட்டை மீதில் இணை கோவனத்தை உறிந்துருட்டி. என்ன சொல்றார் பாருங்க பட்டணத்தாரு, மன்னரா, மன்னனை கொண்டு எங்க சுடுகாட்டுல போடுறானா, அவனுக்கு இணையா அங்க என்ன இருந்ததா தெரியுமா, கோவணம் மட்டும்தான் இருந்தான், இணை கோவணம். மன்னனுக்கு இணை என்னது, கோவணம். அந்த இணை கோவணத்தையும் உறிந்து உருட்டி போட்டது கண்டுங்கிறார். என்ன கேட்கிறாரு, வந்தேல கொண்டு வந்தியா, இல்ல போகும்போது கொண்டு போற இல்லையா, இல்ல அப்ப இடையில இதை தந்தது சிவபெருமான் தானே, கடவுள் தானே, அதை கூட எல்லாத்துக்கும். அதான் ஐயா சொன்னாங்க, தர்மம் செய்வது நின்று விட்டது. ஒரு சிறப்பான செய்தி சொன்னாங்க. நீங்க இப்ப கைதட்டுவீங்கன்னு நினைச்சேன், கைதட்டல. சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மற்ற நாடுகளுக்கெல்லாம் நகரத்தார் நம்முடைய முதியவர்கள் போனதுனாலதான் தர்மம்னா அந்த நாடுகளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நாடுகளுக்கு அதை தர்மம்னா என்னன்னு தெரியாது, அறிமுகப்படுத்தினது நகரத்தார். ஒரு அருமையான செய்தி. நமக்கு எதுக்கு கைதட்டணுங்கிறது கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்காக ஒரு ஆள் திருநெல்வேலியிலிருந்து வர முடியுமாயா, நீங்க இதுக்கு கைதட்டணும், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவங்க சொல்லும் போது கைதட்டுவாங்கன்னு பார்த்தேன். யாருமே, அது ஒரு அற்புதமான செய்தி அல்லவா அது. நம்ம தானே போய் தர்மம் செய்யறதை சொல்லி கொடுத்துருக்கோம், அதை நம்ம சொல்லணும் இல்லையா. அவர் சொல்றாரு, பிறக்கும் போது கொண்டு வரலடா, போகும்போது கொண்டு போறல, இருக்கிறத கூட. காமராஜர் வீடு இருக்குல்ல, காமராஜர் இருந்த வீட்டுக்கு அந்த ராவ் அந்த வீட்டை வித்தாத்தான் அவர் குடும்பத்தை நடத்த முடியும். பாராமச்சந்திரட்ட நெடுமாறன்ட்ட எல்லாம் சொல்லி பார்க்க யாருமே காமராஜர்கிட்ட சொல்லல. ராவ் ஒரு நாள் காமராஜர் மாடியிலேருந்து பார்க்குறாரு, என்ன ராவுன்றாரு, ஐயா நான் மேலே வாங்குறாரு, இந்த வீட்டை வித்தாத்தான் என் குடும்பம் முழைக்குங்கிறாரு. ஐயோ ஒரு வேலையும் என்கிட்ட சொல்லலையே, ஒரு வாரத்தில் நான் வீட்டை காலி பண்ணி தந்துடுறேன், நீங்க வித்துக்கிறீங்க அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அது 6 லட்சம் ரூபா விலை வச்சு வசூல் பண்றாங்க. 2 பேர்ட்ட போய் 25, 50 ரூபா வாங்கிட்டாங்க. கோவை மாநகரத்தில் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். சாண்டோ சின்னப்பாத்தவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் அவர் போன உடனே என்ன சொல்லிருக்காரு, என்ன இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் சினிமா எடுக்க இடத்துக்கு வந்திருக்கு, இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு. எவ்வளவு லட்சம்ங்கிறாரு, 6 லட்சம். போங்க போங்கன்ட்டாரு. கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் கழிச்சு தேவர் போய் மடியில் 5 லட்ச ரூபாய் கட்டி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, இன்னும் 1 லட்ச ரூபாய் தனியா தர்றேன், அந்த 50 ரூபா வாங்க நாட்டை கொடுத்துருங்க, அவர் பேர்ல எல்லாம் போய் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கலாமா, நான் கொடுத்ததையும் சொல்லாதீங்க, வீட்டை வாங்கி. அவருக்கு அந்த பிறக்கும் பொழுது கூட வந்ததில்லை, தேவருக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேரு உயில 6 தடவை மாத்தி எழுதுறானே. எங்க ஊர்ல ஒரு அப்பா இருக்கான், ஐயா உயில 6 தடவை மாத்தி எழுதிட்டான். அவன் மகன் என்கிட்ட வந்து கேட்டான், மாமா இப்பவும் மாத்தி எழுதிட்டாருன்னா நீ என்ன செய்ய போறேன்னு, உயிரை எடுத்துடுறேங்க. உயிருக்கு பயில் உயிர். எங்க ஊர்ல தான் அப்பா போட்டுருவானே உடனே, பூரா போடுறது தானே, இங்க வேற பேச்சே. நீதிமன்றத்தில் தீர்ப்பே கிடையாது, தெருவில் தான் தீர்ப்பு. அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், ஏன்டா அவனை வெட்டினேன், நல்லா தானே இருந்த 6 மாசமா, ஏன் வெட்டினேன்னு. 6 மாசமா வெட்டல இல்லாமாமா, மறந்து போயிடக்கூடாது இல்லை தொழில், அதுக்கு தான் அவனை லேசா ஒரு போட்டு நீங்க அதை தொழிலா வச்சிரு.
நாவுக்கரசர் சொல்றாரு, திருநாம மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறனொருகால் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியத்தால் பிறந்தவார் ஏதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரேங்க. படிங்கய்யா நாவுக்கரசர். கவிதை எழுதுற பையங்களை சொல்றேன், நிறைய இதெல்லாம் படி, கவிதை எழுது. விவரம் இல்லாம வெண்பாவுக்கு புகழேந்திங்கிறாங்க, நான் ஒத்துக்கிற மாட்டேன். வெண்பாவில் சிறந்தது காளமேகம், அடுத்தது பட்னத்தார், அடுத்தது ஔவையார். அவன் நலவெண்பா மட்டும் எழுதிட்டான், அதுவும் வடமொழி காப்பியம். 3 பேர் வெண்பா படிக்க, அப்புறம் வெண்பா எழுதலாம். வெண்பா இலக்கமே படிக்க வேண்டாம், பட்டத்து பிள்ளை போய் படிக்கணும்ல. அவர் சொல்றாரு, மாதா உடல் செலித்தாள், வல்வினையேன் கால் செலித்து, வேதாவும் கை செலித்து விட்டானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராதிருக்க வரம் தான். இந்த அம்மா மாதிரி என்னை பெத்து சலிச்சிட்டாங்க, நான் நடந்து சலிச்சிட்டேன். இந்த பிரம்மா படைச்சு சலிச்சிட்டான். அப்பா இனிமேலாவது இன்னொரு அம்மா கருக்குள்ள வராம என்னை தடுத்து காப்பாத்தின்னு கடவுள்கிட்ட. அதைத்தான் நாவுக்கரசர் சொல்றாரு. இந்த நம்ம ஊர்ல சில பேர் இந்த வசூலுக்கே தெரியும், எந்த தலைவர் எந்த தேதியில் பிறந்தாருன்னு பிரதம மந்திரி கூட தெரியாது, இவனுக்கு தெரியும். ஒரு நோட்டு வச்சிருப்பான், என்ன லஜபதி ராய் பிறந்த நாள்மா. நம்மளுக்கு மகாத்மா காந்தியே தெரியாது, லஜபதி ராய் எங்க தெரியும்? லஜபதி ராய்னா அந்த கடைக்குள்ள இருக்கவன் சொன்னா, என்னத்தையும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து அனுப்பி அவன்கிட்ட விவகாரம் பண்றான். அவன் சொல்லுவான், அவனுக்கு இதே தொழிலுமா. ஆனா நாவுக்கரசர் நமக்கு என்ன தொழில் சொல்றா தெரியுமா? இவனுங்க இறந்து போறது கூட எதுக்கு தெரியுமா? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே, மீண்டும் பிறக்கணும்னே செத்து போறானுங்களே, பிறக்காம இருக்கணும்னு ஒருத்தன் கூட இல்லைங்கிற. அதைத்தான் இவர் சொல்றார், மாதா உடல் செலித்தாள் வல்வினையன் கால் செலித்தேன், வேதாவும் மண்ணும் தனலார வானும் புகையார எண்ணறிய தாயும் இழைப்பார பண்ணு மயன் கையாரவும் அடியன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரான். எத்தனை தடவை தான் என்னை எரிப்பான், இந்த மண்ணு பூரா வெக்கையாயிட்டு, வான் என் தீப்பட்டு புகையாயிட்டு. எத்தனையோ தாய் என்னை பெத்து இழைச்சிட்டா, இன்னும் என்னை ஏன் பிறக்க வைக்கிற கடவுளேன்னு கேட்கிறார். நம்ம யாராவது கேட்கிறோமா? கடவுள். என் நண்பர் ஒருத்தர் 30 வருடமா திருப்பதிக்கு போறார், 30 வருஷமா. பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்கேன், நடுவில் ஒரு வேட்டி இருக்கு, 2 பக்கம் கனமா தெரியுதுங்கிறார். நான் சொன்ன, பெருமாள் அப்படி இருக்க மாட்டாரப்பா, அப்படிதான் இருக்காருன்னா. அப்புறம் தான் பார்த்தேன், இவன் பட்டாச்சாரியார் பின்பக்கத்தையே 30 வருஷம் பார்த்திருக்கான், பெருமாளை பார்க்கல. அது நடுவில் வேட்டி 2 பக்கம் கனமாத்தானா இருக்கு. என்னங்கய்யா இவன் பெருமாள்னா அதை நினைச்சுக்கிட்டு இவன் 30 வருஷம் போயிருக்கான். எதுக்கு? அப்புறம் சொன்ன, அது பட்டாச்சாரியார் பின்பக்கம்லான்னு அவன் சொன்னாங்க. எங்கேயா நிக்க விடுறான், ஜருகண்டின்னு தள்ளுறான். நான் போகும்போதெல்லாம் அந்த கிழட்டு பையிலே குடிஞ்சிருந்திருக்கான், நான் இதையே பார்த்துட்டு பெருமாள் நினைச்சிருக்கேங்கிறானே. கோயிலுக்கு போகண்டாயா, தமிழ் தானே சொல்லிச்சு, படமாடும் கோயில் பரமர் கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர்கங்காக, நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் படமாடும் கோயில் பரமர்கங்காக. திருமூலர் சொன்னார், கோயில்லாம் கெட்டாத, நடமாடுகிற உயிர்கள் இருக்க அத்தனைக்கு சோறு போடு, இது புறம் கடவுளை போய் சேருங்கிற. குண்டக்குடி சாமி அழகா சொல்லுவாங்க, ஏப்பா ஜனாதிபதிக்கு கடிதம் போடல, குடியரசுத் தலைவருக்கு, அதுக்கு என்ன தனியாக அஞ்சல் பெட்டி வச்சிருக்கான், அதே சாயம் போன அஞ்சல் பெட்டியில் போட்டா தானே குடியரசுத் தலைவருக்கு போகுது. அது மாதிரி இந்த சாயம் போன மனித உயிர்கள் இருக்குல்ல, இதுக்கு நீ என்னெல்லாம் கொடுக்க அதெல்லாம் அந்த கடவுளுக்கு போய் சேர்ந்துரும். கடவுளுக்கு தங்க பெட்டி வைக்க வேண்டாம், இவங்களுக்கு சோறு போடும்பார். அன்பாருங்கன்னு சொன்னாங்க ஐயா, அன்பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. அன்பா இருக்கிறதுல என்னையா குறை வரும்? அன்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு உணவு விடுதியில் சாப்பிட போனா அந்த பரிமாறுகிற பையன் பேரை கேட்டு அன்பாருங்க, உன் பேர் என்னையா? சுப்பிரமணியா. எந்த ஊரு கண்ணு? அரியலூர். படிக்கலையா? ஐயா இல்லைங்கய்யா, நான் தான் ஓடி வந்துட்டேங்க வேலை பார்க்க. அப்படியா கண்ணு, நல்ல பிள்ளையா தெரியலையே, படிச்சிருக்கலாமா? இல்லையா, முடியாமல் போச்சியா. அப்படிலாம் அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் அன்பா பேசிட்டு 2 வடை கொண்டு வான்னு சொல்லுங்க, இந்த கடையில் வடை சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது, காப்பி வேணா குடிங்க. உண்மையை சொல்லிடுவானே அன்புக்கு. ஐயா மனைவிட்ட அன்பாருங்கன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு இலக்கை சிந்தனை. லட்சுமணன் ஐயாவும் நெல்லைக்கண்ணன் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் மனைவிகளிடம் எல்லாம் அன்பாகிறீங்கள் சொல்றதுக்காக நாங்கள் வர முடியும்? நீங்க தான் அன்பா இருக்கு. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியா சாப்பிடும், ஒரு வெள்ளை குழம்பு சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குழம்பு எங்க அம்மா வச்சிருக்கணும், எங்க ஆத்தா வச்சிருக்கணும்னா, எங்குள்ள இப்படி ஒரு பேர் சொல்லிவிட்டான்,
எங்கள் அம்மா வச்சிருக்கணும்னு இருக்கா. அவள் சொல்லிட்டா அவங்க அம்மாட்ட போய் சாப்பிட்டுட்டா. அவள் அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு. இந்த பேர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணா, அண்ணாச்சி என்னை செத்து போய் சொல்றாவான்னா. இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாடா, அவள் நல்ல பிள்ளையாச்சா, அவளை கொடுன்னு வள்ளி என்னல சொன்னேன்னு. இல்லை தான் பொழுதன்னைக்கும் எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லை, எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லைங்காரு, போய் சாப்பிடுன்னு சொன்னேங்க. உங்கள் அம்மா அவள் இருந்து பார்க்க முடியாது தானே வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. மனைவி தானையா. அது மாதிரி பிள்ளைகள்கிட்ட அன்பாருங்க ஐயா. பிள்ளைகள் சில பேர் பல பேர் கோவப்படுவான். எனக்கு நீ எப்படி வந்து பிறந்தேன்னு அந்த பேட்ட போய் கேட்கான். அந்த பேர் சொன்னா, இது குறித்து உனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இது வேணா நம்ம காவல்துறையில் வேணா புகார் கொடுப்போமான்னு கேட்கான். நீ பிள்ளை தானே, சேட்டை பண்ண தான் செய்வான், நீ பண்ணலையா சிறு வயசுல? சொல்லுவார், ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு கலந்து உணர்வு கலங்க ஒழுகி எழுந்து ஊரு சுரோனித மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பவழ மரும்ப கமடம் இதென்று பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்று உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் மறிந்து மதிமடவார்கள் அரவணையாடை வந்து தவழ்ந்து கவிழ்ந்து நடந்து மடமையில் கொங்கை அமுதமறிந்து ஓரறி வீரறி வாகி வளர்ந்து ஒளிநகை ஊற இதழ் மடவார்கள் வந்து கவிந்திட வந்து தவழ்ந்து மடியில் அமர்ந்து மழலை மொழிந்து வாயிறு போயன நாமம் விளம்பி உடையணி ஆடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவில் இறங்கி புழுதி அடைந்து தேடிய பாலரோடு ஓடி நலந்து 5 வயதாகி விளையாடிய உயர்தொரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்வரை என்ன பலரும் இளம்ப வாழ்வது நாறு பிராயம் வளர்ந்து மணிமுடி கோதி 60 நீல வண்டினில் தண்டிடை குண்டை புனைந்து மணிபொன் இலங்கு அணிகள் புனைந்து மாமைய மதனசுரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு வெருண்டு வரிவழி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி மங்கள செங்கல சந்திதழ் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாகி முதுபொருளாய் இருந்த தனங்களும் வம்பில் இழந்து மதன சுகந்தன விதனமிதென்று வாலிப கோலமும் வேறு பிழைந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையினோர் தடியுமாகியே வருவது போவது எனும் ஒரு முதுகூனுடை மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியுமிழந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வெறுமேறும் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் வறண்டு துவண்டு துகிலும் இழந்து சுனையும் அழிந்து தோகையர் பாலர்கள் கோரணி கொண்டு கலியுகமீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலமலவென்று கால்வழி மேல்வழி சோர நடந்து தெளிவுமிராமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சும் உரண்டு வளைந்து மனமும் இருண்டு மிகவும் அலைந்து வேறு நல்லாதர வேதன நொந்து மறையவர் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதனி நின்று கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு முழிந்து கடைகளி வெஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று வளர்விரை போல எயிறு விடங்க செஞ்சடையும் சிறு குஞ்சியும் மிஞ்ச மனது நெருண்ட வடிவு நிலங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வலைகொடு வீசி உயிர் கொடு போக வந்திள மைந்தர் குனிந்தள நுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் வா காலம் இதென்று பழையவர் என்று அயலவர்காட பஞ்சு பறந்திட நின்றவர் பந்தர் இடுமன வந்து பறையிட முந்த வேப்பினம் வேகவே விசாரியும் என்று பலரையும் மேவி உதியவர் தாமும் இருந்த சவம் கழுவும் சிலர் என்று பனிதுகில் தொங்கல் கழபம் அணிந்து பாவகமே செய்து நாரும் உடம்பை விரைவினில் ஓடி இளைஞர்கள் குனிந்து சுமந்து கடிகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வன நொந்து விடகுடு மூடி அழல்குடு போட வெந்து விழுந்து கருகி நினங்கள் எலும்பு கருகி அடங்கி ஒருபிடி நேரும் இல்லாத வாழ்வை நம்பும் அடியேனை. இந்த பாட்டை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா பட்டணத்தாரில் சவுந்தரராஜன் பாடின ரெக்கார்டை கேளு. அபார ஞாபக சக்தி மட்டும் இல்லை, அதில் அவ்வளவு தத்துவம் இருக்கு. இந்த கரு உயிர்த்ததிலிருந்து மயானக்கரை வரைக்கும்
இந்த வாழ்க்கையே அடக்கி இருக்கிற பாட்டு. இது இவர் ஒருத்தர் தான் இந்த தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். அதில் பல இடங்கள் ரசனையாக சொல்வார். இன்ப சுகம் தரும் அன்பு கலந்து, மனைவியோடு கூடுவது என்பது அன்பு கலந்த இன்பமா இருக்கணும், மிருக கலப்பு இல்லை. அதனாலதான் பெரியார் கூட என்ன பண்ணாரு, கலப்பு திருமணம்னா ஒருத்தன் கிறுக்கு பையில என்ன மாடு மனுஷனுமா கல்யாணம் பண்ணிக்கிறான், கலப்பு திருமணங்கிற திருமணம் சொல்றான். இது இன்ப சுகம் தரும் அன்பு கலந்து, உணர்வு கலங்க ஒழுகிய விந்து. நீங்க இப்பந்தான மருத்துவத்துறை அந்த ஸ்கேன் கருவிலாம் வந்து அவர் எப்போ பனியிலோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பவளம் அரும்ப கமடம் இது என்று. இந்த முதல்ல குழந்தைய பார்த்தீங்கன்னா ஆமை மாதிரி இருக்கும், ஆமா பதுமம், அந்த ஆமை மாதிரி இருக்கும். பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்று உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதிர மகன் புவியில் விழுந்து. இந்த யோகமும் வாரம் இந்த தலையெழுத்துங்கிறாங்கல்ல, அது உண்மை. அது எப்படின்னா யோனித்வாரத்திலிருந்து இந்த குழந்தையினோட தலை லேசா தெரியும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தை குடிச்சிட்டு ஜாதகம் எழுதுனா சரியா இருக்கும். இது அவங்க அம்மா ஒன்று சொல்றா, அவ செவிலி ஒன்று சொல்றா, மருத்துவர் ஒன்று சொல்றா, அந்த நேரம். அதனாலதான் நம்ம ஜோசியர்களுக்காக இல்லை இல்லை இதான் கருவுயிர்த்த நேரம் அவர்கிட்ட இல்லை. நீங்க இப்போ நீங்க 10 மாதம் தானே இருந்தது குழந்தை, ஆனா 12 மாசம் 1 வயசுல ஏன்னு வருது தெரியும்னா, ஆணின் கருவிலே அது 2 மாசம் இருந்தா தான் அந்த சினை முட்டை தான் இங்க வந்து அதுவும் இதுவும் சேர்ந்தா தான் குழந்தையாகும். அந்த ரெண்டும் சேர்த்து தான் 10 ரெண்டும். அதுல ரொம்ப ரசனையான அவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா, சொல்லிட்டே வரும்போது சொல்வாரு, அந்த ஒளிநகையூர இதழ் மடவார்கள் வந்து குவிந்திட வந்து தவழ்ந்து மடியில் அமர்ந்து மழலை மொழிந்து வாயிரு போ என நாமம் விளம்பி. நம்ம வீடுகளிலே ரொம்ப மகிழ்ச்சி, இந்த குழந்தை மடியில் வந்து உட்கார்றது. தாத்தாவை பேர்லாம் அது முழுசா சொல்லாது, ஏதோ ஒன்று சொல்லும், ஆனால் தாத்தாவுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னத்தான் கூப்பிட்டான் பாரு, என்ன கூட்டம் பத்தியா நீ, ஆமா மாமா உங்களை தான் கூப்பிட்டான்னு மருமக வேற சொல்வா. ஏன்னா அவர்கிட்ட 100 ஏக்கர் இருக்கு, எழுதி வாங்கணுமே. நீங்க என்னது மாமா, அவன் ராத்திரி கூட உங்களை தான் கூப்பிடுவான்பா. அது அவனை கிழவனை கொள்றதுக்கு அவன்கிட்ட வாங்கணுமே, வாரிசு இல்லை. அது வாயிறு போயன நாமம் விளம்ப உடையணியாடை அரைவடமா. அர்த்தம் வார்த்தை பாருங்க, கிண்டல். அதுல உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு. அது என்ன உண்பவர் தின்பவர்? ஒழுங்கா சாப்பிட்றவன் உண்பவர், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். சில பேர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடவே முடியாது, நாயை விட கேவலமா சாப்பிடுவான், செத்தே போயிரும். நம்ம ஆஹா நம்ம இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. உண்பவர் வேற, உண்பவர்ல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? எப்படி உண்பவன் தெரியுமா? அவன் ஐயமிட்டு உண்கிறவன். உணவு வீட்டை தயாராயிடுனா முதல்ல ஏழைக்கு போட்டுட்டு நீ சாப்பிடுங்க. இப்ப நம்ம மிச்ச மிஞ்சாடி எல்லாம் வலிச்சு போடுறாங்க. ஔவையார் சொன்ன ஐயம் இட்டு அப்புறம் அப்படி உண்பவன் ஒண்ணு. இன்னொரு உண்பவன் என்ன தெரியுமா? பசித்து புசிக்கிறவன், அது ஒரு உண்பவன். இன்னொரு உண்பவன் என்ன தெரியுமா? உண்ட உணவு செரித்ததற்கு பிறகு உண்றான் பாருங்க, அவன் உண்பவன். தின்பவன் யாரு? எப்பவும் அப்பதான் நல்லா தின்ட்டு வந்திருப்பான் வீட்டுல. மாப்பிள்ளை 2 வடை சாப்பிட வேண்டானே சொல்ல மாட்டான். ஒரு காப்பி சரி, பஜ்ஜி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏப்பம் வரும்போது அந்த மூதேவிக்கு கடலை என்ன தெரியும். சரி, விளங்காததை வாங்கி கொடுத்துட்டான, ஏன் தின்ன? அவன் தான் தின்பவர். உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன், நீங்க உண்பவரா இருந்தா தான் மனைவி மதிப்பா. தின்பவர் தின்பவராயிருந்தா மதிக்கவே மாட்டா. அது அவளே சொல்வா. என்ன உங்க வீட்டுல நீங்க பரிமாற போலையா? இல்ல அதே போட்டு தின்னுக்கிடும்பா. அதே போட்டு அப்பவுமே முடிஞ்சு போச்சு, நீங்க உண்பவர் இல்லை. மறந்துடாதீங்க ஐயா, உயர்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு. இப்போ கோயில்ல தமிழ்ல நம்ம நாட்டில் நமக்கு எனக்கு பெரிய வருத்தம் ஐயா, தமிழிலும் வழிபாடு செய்யப்படும்னு போடுறான் ஐயா. தமிழ்நாட்டில் வடமொழியிலையும் வழிபாடு செய்யப்படும் போட்டான்னா இவன் தமிழன் ஆளுகிற நாடு, தமிழன் பிறந்த நாடு, தமிழ்நாடு என்னால ஒத்துக்கிற முடியும்.
திருநெல்வேலியில் பிரச்சனை ஆகிட்டு, யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்காங்க ஒரு, ஆமாய்யா இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் திருநெல்வேலிக்கு. இந்த யாழ்ப்பாணத்து சைவனை கொஞ்சம் கடுமையாக இருப்பானுங்க, சொல்லியிருக்கான் இவன் பண்ண மாட்டேன்னா. அந்த ஆள் போய் அந்த மின்னஞ்சலில் தகவல் ஜூனியர் உள்ள இந்த நிருபர்கள் வந்து அங்கே போய் கேட்டால் நம்ம எங்கள் ஊரில் பண்ணலை, ஏன்ட்ட வந்து சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், எப்போ கோயம்புத்தூரில் பேரூரில் அவினாசிலாம் கருவறைக்குள்ளேயே ஆதிசேவர்கள் திருமுறை பாடுறாங்கப்பா, இங்கே தான் இல்லை, அது மாற்றலாம். அது இன்னொரு சங்கடம் பாருங்க, இயேசுநாதருக்கு தமிழ் தெரியுது, இயேசுநாதர் அங்கே பிறந்தவர், ஆனால் நம்ம பாதிரியார்கள் தமிழில் தானே சொல்கிறாங்க. அவருக்கு புரியுதா இயேசுநாதருக்கு? ஆமாம் ஆமாம், இங்கே சிவபெருமான் தான் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக மதுரையில் இருந்திருக்காரு, அவருக்கு தமிழ் தெரியாதுங்கானே. நீங்கள் நாஞ்சில் நாடனும் நானும் ஒரு தடவை பேரூரில் அந்த பச்சை வெடிவடைக்கு முன்னால் நின்னோம். தமிழில் சொன்னனால ஏற்பட்ட மகிழ்ச்சியா, அந்த ஆள் சொல்கிறான், குதிரை சேவகர் கொண்டாய் போற்றினா. குதிரை சேவகன் எங்க திருவிளையாடற் புராணத்துக்கு மனசு பேருது பார்த்தீங்களா? இதை காலமே கிண்டல் அடிக்கிறான். நல்லதொரு புதுமை நாட்டினீர் கண்டேன், அதனை சொல்லவா சொல்லவா சொல்லவா, தொல்லை மதுரை விக்னேஸ்வரனை மாது உமையாள் பெற்றாள், குதிரை விற்க வந்தவனை கூடிங்கிறான். அவன் கிண்டல காலமேகம். இந்த முக்குருணி பிள்ளையார் இருக்கான்ல மதுரை கோயில், அந்த முக்குருணி பிள்ளையார சொல்றான் காலமேகம், அடடடா இவனை பெற்றதுலாம் எனக்கு தெரியும்டா அந்த பார்வதின்னு. எப்படி காலமேகோட குதிரை விற்க வந்தவங்க கூட சேர்ந்துலாம் இவனை பெற்று தாங்கிறான். சிவபெருமான் தான் குதிரை விற்க வந்தான். எனக்கு நானும் நாஞ்சில் நிக்கிறோம், குதிரை சேவகன் கொண்டாய் போற்றிங்கிறான். அப்படியே மனசு செய்ய விட மாட்டேன்றானே அன்னைக்கு. ஆனா மந்திரி உடனே சொல்லிட்டார், உடனே உத்தரவுப்பட்டார் மந்திரி, தமிழ்ல தான். எனக்கு தமிழ் தெரியாதுங்க. நீங்க வைஷ்ணவ கோயில்ல பாருங்க, ஓங்கி உலக அந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பார்வைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி மீது ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையில் உள்ள பூங்குவளை போதில் புரிபண்டு கண்பெடுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்காள். நம்ம ஓதுவார் ஒருத்தன் பாடுறாங்கண்ணே, திருப்பதியில் தமிழ் பாடுறாங்க. ஏன்னா பெருமாளுக்கு தெரியாது, அதனாலங்க நீங்க அந்த பெருமாள் தெலுங்கு பெருமாள் என்பதனால் எனக்கு புரியல. இது திருவாய்மொழி தான் பாடுறாங்க, காலையில் அங்க திருப்பதியில தான் பாடுறாங்க. அது இன்னொரு சங்கடம் கூட இருக்கு, நம்ம உண்மையை சொல்லிட வேண்டிய, வாயில வந்தா மறைக்கப்படாது. திருப்பதியில் இருக்கிறது முருகன் வாரியார் சாமிகள் சொன்னார், முருகனை தான் மறைச்சு வெங்கடாஜி வேட்டை. திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோயில் இருக்குல்ல, அது பெருமாள் கோயில். நீங்க நெல்லையப்பர் கோயில பூரா சிவ வடிவம் இருக்கும், காந்திமதி அம்மன் கோயில பூரா குரங்கு இருக்கும், அனுமான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அதை நம்மால் பெருந்தன்மையா இருந்தோடனே போட்டு அமைச்சுட்டான் அதை. இது அதை நான் என்ன கேட்கிறேன், தமிழ்ல வழிபாடு பண்ண உனக்கு என்ன கூடும்? சிவபெருமானுக்கு தெரிய போது, முருகன் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்காரு, முருகனுக்கு தமிழ் தெரியாதா? 2 தமிழ் பாட்டு பாடட்டும் ஐயா. ஆனா நம்மால் கட்டியும் சங்கடம் இருக்கு. அந்தமா மாபாடி இருக்குல்ல ஐயா, அது ஒரு ஓதுவார் அந்த மாமா பாடின்னு பாடுறான். அந்த மாமா பாடி நான் சொன்ன எந்த மாமா பாடி இல்லை. இன்னொரு சங்கடம், நம்ம கோயிலுக்கே போறது இல்லைன்னா, ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனால் பயப்படுறோம், ஏதாவது ஒரு கேட்பாருன்னு. திருமணமாகாத ஆதிசேவர்கள் திருமூர்த்தத்தை தொடக்கூடாது மேனிய. அதுதானங்க தர்மியினுடைய கதை. தர்மி எவ்வளவு கேவலமா காட்டான். அந்த வயசுல நான் ஏபி நாராஜனுக்கு கண்டன கடிதம் எழுதினேன், சின்ன பிள்ளைனா. நீ எப்படி ஒரு ஆதிசேவன் இவ்வளவு கேவலம்? ஒண்ணும் கிடையாது. தர்மிக்கு ஆசை சிவபெருமான தொட்டு பூஜை பண்ணணும். சொக்கநாதனை போய் நான் தொட்டு பூஜை பண்ணணுங்கிறான். சொக்கநாதர் சொல்றாரு பண்ணுங்கிறாரு. திருமணமானவன் தான் தொட முடியும் ஆதிசேவர். திருமணமாகாத ஆதிசேவர்கள் கோயிலுக்குள்ள போக கூடாது, திருமணியை தொடக்கும். எனக்கு திருமணம் பண்ணணுமேங்கிறான். அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு தான் பரிசம் போட்டிருக்காங்க. இப்ப அதைத்தான் திரும்ப வாங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ரொம்ப நாளா கொடுத்ததை இப்போ திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கணக்கு, அது ஒரு கணக்கு சரியா இருக்கும். அது பரிசம் போடணும், பணம் இல்லை. அப்பதான் கொங்குதர் வாழ்க்கை ஐஞ்செழுத்தொண்டி ராமன் சொப்பாது கண்டது மொழியோ பயிலில் வெளிய நட்பின் மைதியர் செறிய தரிவை குந்தலின் நரிவ முழுதோ நீயறியும் போய் பாடுறாரு. அந்த பரிசு பணம் வாங்கி திருமணமாகி அவரை தொடப்பறான ஒழிய அவனை போய் ஒரு மென்டல் பைய மாதிரி சினிமாவில் காமிச்சா நம்ம பார்த்துட்டு இருந்தோமே. நம்ம தானே நகரத்தார் மாதிரி. நான் சொல்லுங்க, எங்க ஆட்கள்லாம் விட்டுட்டான் சைவர்கள். நெல்லையப்பர் கோயிலை சுத்தி புரோட்டா கடை தானே இருக்கு. அதில் வந்து ரவியாஸ் ஒரு கடை, ஒரு முஸ்லீம் கடை, அவனு இந்த கொத்து புரோட்டா போடுறாங்க. கணக்கன் ஒன்று. இவர் என்ன நினைக்காரு, சிவபெருமான் எங்கேயோ உடுக்கடிக்கா நம்ம ஆட வேண்டியதான், இவர் இருந்து ஆடுறாரு. அப்போ நான் தான் சொன்னேன், சாமி அது சாய்வு கடையில் கொத்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் ஆடி எங்களை கேவலப்படுத்தாதீங்கன்னா. சாமி சொல்றாரு, சுத்தி வர உங்களை வேண்டா கொத்து புரோட்டா கடை வைக்க சொன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுடா உடுக்கு சத்தம் கேட்டு உடுக்குத்தான் நினைச்சு நான் ஆடிட்டேன். சிரிக்க சொல்லல, அவமானப்பட சொல்றேன். கோயிலை சுத்தி இப்ப ஐயா இருக்கிற இடம்லாம் நல்லா பண்ணிக்குவாங்க. இன்னொன்னு பாருங்க, அறங்காவலர்களாக இருப்பவர்கள் தக்கார்களாக இருக்க வேண்டும். தக்கார் நான் சொல்றது என்ன தெரியுமா? அவர்கள் சகலவித செல்வ வளமும் மனவளமும் பொருந்தியவர்களாக இருக்கவங்களை தக்காரா போட்டா தான் அவரை போட்டிருக்காங்க. இருக்கு
சிவசொத்து கொலநாசன் அவங்களுக்கு சொல்லவே வேணாம் இல்லையா? ஆமா, நம்ம அதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம். பிறக்கும் பொழுது கூட வந்ததில்லை தெரியறதுனால தான் அங்க செலவழிக்கிறாங்க. இவன் அப்படி இல்லையே. புத்தூர் நடராஜரை லண்டன்ல வித்துட்டானே. புத்தூர் நடராஜர் லண்டனுக்கு போயிட்டார்ல, ஒரே தேவாரம் மாதிரி தூக்கிட்டானுவோ. அவர் எதுக்கு உருகுவார்னு கேட்டிருக்கான். ஒரு தேவாரத்தை உருன்னு இருக்கான். விட்டோனே உருனா தூக்கி புத்தூர்ல கொண்டு விட்டான் லண்டன்ல. அவன் ஜேம்ஸ் கார்ல குட் மார்னிங் நட்டாஜ் அப்படி விடுவான். சிவபெருமான் பார்த்தாரு, எங்க ஓதுவார காணும்னா. ஆனா சிவபெருமானுக்கு ஒரு வகையில சந்தோஷம். பாட்டு தெரியாத ஓதுவாரிடம் இருப்பதனை விட ஒன்றும் தெரியாத பாட்டில் ஜேம்ஸோடவே இருந்து விட்டு போகலாம்னு அவரு. நான் இன்றைக்கும் பார்க்கறியா, எங்க போனாலும் உங்க ஆட்கள் தான் இந்த சிவநெறியில சரியா இருக்கு. அதனாலதான் பட்டணத்தார் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு. அவர் எவ்வளவு அழுதுருக்கிறார். பெண்களை கொஞ்சம் கடுமையா பாடியிருக்கார். அது அவருக்கு பல வருத்தம், பல சங்கடம். அது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பெண்கள் வந்திருக்காங்க. பட்டணத்தார் முழுமையா ஐயாட சொன்னேன், நான் பேச முடியாது. ஏன்னா அவருடைய பாடல் பூரா வேற, ரொம்ப கடுமையான. நாப்பிழக்க பொய் உரைத்து நவநிதியம் தேடி நலன் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகையறீர், கைவிடவும் மாற்றீர். கவர் விழந்த மரத்துளைக்குள் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர், கிடந்து உழல அகப்பட்டீர் நீரேங்கிறார். பெத்துறான், காப்பாத்திடுவேன்னு கேட்கிறார். அவர் கேள்வி என்ன தெரியுமா? இவன் பதில் என்னவா இருக்குன்னு பட்டத்தார் எதிர்பார்க்கிறார். நான் ஏன் காப்பாற்ற போறேன், இதற்கு எவன் காரணமா அவன் காப்பாற்றுவான். அந்த பதில் வரணும். சொல்றானா, நான் பார்த்துக்கிட்டேங்க. டாக்டருங்களே எவ்வளவு தைரியமா இருக்கான். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேங்கிறார். எது வரைன்னா பில்லு 80,000 ஆகட்டும், அது வரை பார்த்துக்கிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டுங்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மருத்துவர் மனைவி சாமியாரை ரொம்ப நம்பும். அந்த அம்மா சாமியாரோட இருக்கும், கணவனை மறிக்காது. அவர் சிறந்த மருத்துவர். சாமியாருக்கு உடம்பு செல்லாம் போயிட்டு சாமியாரை இவர் கணவர் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துட்டாங்க. போயிருவாருன்னு நினைச்சாங்க சாமியார். இவர் ஒரு மாதிரி எப்படியோ காப்பாற்றி விட்டார். சாமியார் கண் முழிச்ச உடனே மருத்துவரை பார்த்து என்ன பண்ணார், நீங்க தான் என் கடவுள்னாரு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது, கடவுள் நம்ம வீட்டில் இருந்திருக்கான், நம்ம விவரம் இல்லாம சாமியாரை போய் கும்பிட்டு இருக்கோம், சாமியாருக்கே இவன் தான் கடவுள். அதனால பட்டத்து பிள்ளையை நான் முழுமையா சில செய்திகளை உங்கள்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறேன். சிலது சொல்லணும், அது தனியா ஆண்களை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் அவ்வளவு கடுமையா செய்திகள் சொல்லியிருக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த உங்ககிட்ட பேசினது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊரில் நான் பேசவே மாட்டேன். 5000 பேர் இருப்பான். சிரிக்க மாட்டான், அழமாட்டான், கைதட்ட மாட்டான், எந்திரிச்சும் போக மாட்டான். போனாலாவது நமக்கு புரியும். இந்த எனக்கு எல்லாரும் ஒன்று போல அப்படி உட்காந்து நம்மையே பார்ப்பான். நான் அந்த ஊர் தலைவன்ட்ட கேட்டேன், ஏன்டா மொத்தமாக கஞ்சா அடிச்சிருக்கானா அவங்க ஊரில், ஒன்றுமே புரியலையே. ஏன்டா கைதட்ட மாட்டான். கேட்கணும்ல. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொன்னான் வள்ளுவர். சொன்னா சரியா சொல்லணும்ல. இன்னொன்னுயா, பேச முடியாதவனுக்கு ஐயா எல்லாம் வச்சுட்டு சில விஷயம் பெரியவங்களை வச்சுட்டு சொல்லிடணும். என்னை பற்றி ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, நீங்கள் நம்பிடாதீங்க. படிக்காத பயல்களுக்கு என் மேலே கோவம் வருது, அதுக்கு நான் என்னையா பண்ணுறது? நான் உண்மையா இருப்பேன். தேசிக விநாயகம்ல இருந்தாங்களா கவிமணி, அவங்களோட பேரன் புத்தநேரிலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, குத்தாலிங்கம்ல எனக்கு ஃபோன் பண்ணி கந்த சஷ்டி விழாவில் ஐயா வந்து பேசணும்னாங்க. என்ன பேசணும்னு கேட்டேன். கந்த புராணம்னாங்க. கந்த புராணம் நான் படிக்கலையா, கட்டாயம் வேணும்னா படிச்சுட்டு அடுத்த வருடம் வரேன்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், 30 வருடமா விழா நடத்துறேன், எதையும் படிச்சுட்டு வந்து பேசுறாங்கிறார். அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் ஸ்ரீவள்ளி சினிமாவை தான் ஐயா சொல்றான். நீங்களும் நான் அப்படி சொல்ல மாட்டேயா, அது தப்பு. நான் படிக்கணும், படிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு பேசுறேன். இல்லை அது பிடிக்க மாட்டேங்க அவங்களுக்கு. ஒரு மேடையில் 2 மணி நேரம் பேசி மக்கள் ரசிச்சாங்கன்னு வைங்க, இறங்கணும் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கான், என்ன இன்னைக்கு பூரா நாயின்னே பேசுனேங்கிறான். அதான் மத்தியானம் உங்கள்கிட்ட சொன்ன ஐயாட்ட, மாணிக்கவாசர் எத்தனை இடத்துல நாய்ங்கிறாரு, அந்த நாயை எத்தனை இடத்துல வேறுபடுத்தி சொல்றாரு, கம்பன் எத்தனை இடத்துல நாய்ங்கிறான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாய்க்கு அதெல்லாம் புரியாம என்கிட்ட கேட்கிறான் ஐயா. நான் வருத்தப்படுறான். அழுக்காறு எனும் ஒரு பாவிங்கிறாரு. ஏன் நானா படிக்கலையா? நான் படிக்காதவன். உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், நான் பள்ளி இறுதி வகுப்போட ஓடி வந்தவன். என் தந்தையார் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்பெல்லாம் என்ன நினைப்பேன் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டின் போது இறைவன்கிட்ட கேட்கறது, எப்பா அந்த என்னை எடுத்துக்கிற வர நாக்கு தடுமாறாம தமிழை கடைசி வரை தமிழரிடம் பேசுகிற வாய்ப்பை நீ எனக்கு தந்துரு, எனக்கு வேற ஒண்ணு வேணாப்பா, சொத்து சுகம் வேணாம். இதன் மூலமா தான் எனக்கு அண்ணன் செல்வகணபதி கிடைச்சார். இது மூலமா தான் ஐயா லட்சுமணவாயா பார்க்க அவங்களை கருமுத்து கண்ணனோட அவங்க கூட எல்லாம் மேடையில் உட்கார தகுதி நமக்கு உண்டா?
இறைவன் தந்திருக்கான்னா இதுக்கு கோவப்படுறான் ஐயா. பட்டிமன்றத்தில் கேள்வி கேட்காதேங்கிறானே, நான் நடுவர், நான் இப்போ பிணமாவாயா உட்காந்துருக்குது. அவன் சொல்கிறான் ஒரு 2 மணி நேரம் தான் சவமாக ஈரிய, கேள்வி கேட்காதேங்கிறான். கம்பராமாயணமா பாடலை படிச்சுட்டு வந்து சொல்லுங்கிறேன், சொல்லக்கூடாதா? 2 வரியை சொல்லிட்டு, ஆகவே நடுவர் அவர்களே என்ன அந்த அடுத்த 2 வரியை சொல்லுங்களேன்னா தங்களுக்கு தெரியாததாங்கிறான். நான் உடனே என்ன பண்ணுவேன், தெரியாது சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு எதுக்கு இந்த ஏமாத்து? காணி நிலம் வேண்டும் கண்ணம்மா, காணி நிலம் வேண்டும். நான் ஒருத்தன் பேராசிரியர் கண்ணம்மான்னு 2 தடவை சொல்றான். நான் என்ன பண்ணையா, ஒரு கல்லூரி, அது கல்லூரி பையங்க எப்படி இருப்பாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். நான் திரும்ப கேட்டேன், ஐயா அது தயவு கொஞ்சம் யோசிங்களேன், யாரிடம் கேட்டான்ங்கிறேன். கண்ணம்மாவிடம் தான் கேட்டான்னு என்ன மிரட்டுறான். ஓ பராசக்திட்ட கேட்டான். ஐயா என்னையா கண்ணம்மாட்ட கேட்டான்னு சொல்றேன்னா அன்னையிலேருந்து அவன் எனக்கு பாக்க. நான் என்ன சொன்னேன்னா, எப்ப நான் கேட்டிருக்க மாட்டேன், நான் கேட்கலன்னு வச்சுக்க. மாணவர்கள் என்ன நினைப்பான், நடுவருமே கும்பிட்டதான் போலுக்கு, அவனுக்கும் தெரியல. இவன் அப்படி என்ன நினைப்பான்ல, என்னை பாதுகாத்துக் கொள்ள நான் சொன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க இவர்களை நான் அவமானப்படுத்துவதாக. இப்ப ஐயா சொன்னாங்க இந்த பாடலை வேற யாரும் சொல்ல முடியாதுன்னு. இந்த பாடல் படிக்கும் போது மனசுல ஏறிடும். இன்னைக்கு வரும்போது பல்லடத்துல இருந்து வர்றதுக்குள்ள 4 பாட்டு மண்டையில் ஏறிடுது. காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை முன்னே பாலும் கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறுங்கிறார் பட்டத்தார். என்ன ரசனையா சொல்றாரு பாருங்க. காலன் வரும் முன்னே கண்பஞ்சடை முன்னே பாலும் கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே. என்ன ரசனை, எரி எனக்கென்னும் ஒரு ரசனை. இந்த பாடலோட முடிக்கிற ஒரு ரசனையான பாடல். அது முடிக்கும்போது எவ்வளவு இப்படி 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 தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சில பேர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்லுவான், அண்ணாச்சி அந்த ஆண்டாள் பாடின தேவாரத்தை சொல்லுங்க அம்மா. நான் கேட்பேன், உன் பொண்டாட்டி பேர் ஆண்டாளா சொல்லி தொலையல, ஆண்டாள் எங்கேல தேவாரம் பாடினான்னா, அண்ணாச்சி தேவாரம் சொல்லணும் ஆண்டாளும் தெரியும், 2ஐயும் சேர்த்துட்டேன், அதுக்கே வருத்தப்படுத்தியாங்க. அவன் என்ன சொன்னான், வைணவத்தையும் சைவத்தையும் இணைச்சுட்டான் அவன். இது ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க. அதாவது இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல, நமக்கு எனக்கு பேர் நெல்லைக்கண்ண, ஒருத்தருக்கு அங்கேருந்து தீ சிரிச்சுக்கிட்டு இருக்குவான். என்ன நம்ம சாப்பாடு தாங்கம்மா, இந்த நெல்லைக்கண்ணன் போகிறான்ல நம்ம சாப்பாடு தான். எப்போ வர போகிறான்னு தெரியல, அவனுக்கு அதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் நான் புசிக்க நரி எனக்கென்னும் புன்னா எனக்கென்னும் இந்நாருடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேரு எனக்குங்கிறார். நீங்க சீ நமக்கா தயாரா இருக்கு, எரிக்கிறவங்கள்ட்ட, புதைக்கிறவங்களுக்கு மண்ணு தயாரா இருக்கு. அந்த இவங்க பார்சிகள் வந்து பணத்தை கொண்டு வீசிடுவாங்க பருந்துக்கு. பருந்து நாய் நரி திங்கு. அவங்க எரிக்கவும் மாட்டாங்க, புதைக்கவும் மாட்டாங்க. இப்ப நம்ம சுடுகாட்டுக்கு ஏன் காவலால் போட்டிருக்காங்க தெரியுமா? எந்திரிச்சு வந்துடக்கூடாதுன்னு. வேற அதுக்கெல்லாம் இல்ல, இவனுக்கே ஒரு சந்தேகம், எங்க அப்பா வந்தாலும் வந்துருவான், கரெக்டா பார்த்துக்க, எந்திரிச்சு அடிச்சிருங்க, அவனுக்கு கூட ஒரு 100 ரூபாய் கொடுத்து நீ அதை. என்ன மனித வாழ்க்கையா இது. ரொம்ப ரசனையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே சுடுகாடு தான். காரணம் நான் சிவபக்தன். அவன் ஆடுற இடம் தானே. அவன் ஏன் அங்க ஆடுறவனா இருக்கான் தெரியுமா? என்ன ஆடி அடங்கினாலும் இங்க தாண்டா வரணுங்கிறது தான். நீ அங்கதான். அதனாலதான் அவன் சாம்பலத்தான, சுடுகாட்டு சாம்பலத்தான அவன் மேல பூசிக்கிட்டு ஆடுறான், நமக்காக, நம்ம காப்பாத்த, நம்முடைய பிறவிய அழிப்பதற்கு. உங்களை யாராவது போய் இன்னமா பிறக்காம காப்பாத்துன்னு கும்பிடுறீங்களா? இந்த மருமகனை கொஞ்சம் சரி பண்ணுங்க சாமி, அங்க போய் அவருக்கு தான் ஜோலியோ மருமகனை சரி பண்றது. மருமகளை இன்னொன்னு சொல்றீங்க, யாரையும் நீங்க உருவாக்கிற முடியாது, உருவாக்கிற முடியாது நம்ம. அதுதான் ஐயா அவங்க பெரியவங்க சொன்னாங்கல்ல, யாதும் ஊரே யாவரும் கேடி, நீர் வழி படுவும் புனை போல் ஆர்வி. இறைவன் என்ன திட்டமிடுகிறானோ அதான் வாழ்க்கை. இல்லைன்னா என் குடும்பத்தில் நான் ஒன்றும் எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, நிறைய சொத்து வசதி, அண்ணன் எல்லாம் இருக்கு, இருந்து என்ன பையன்? நான் ஒன்றுக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களே வீட்டில். எங்கள் தந்தையார் மட்டும்தான் சொன்னாங்க, நீ தான்ப்பா போலோட இருக்க போற, இவன்லாம் பெரிய பெரிய அதிகாரியா இருப்பான், ஆனால் உன் பேரை சொன்னா தான் உங்க அண்ணனை தெரியுமே, உன் அண்ணன் பேர் சொல்லி உன்னை தெரிய போறதில்லை. என் தந்தையார் சொன்னாங்க, நான் நம்பலை, உன் ஜாதகம் அதுன்னாங்க. இப்போ எங்கேருந்து இல்லாமல் கூப்பிட்றேன், அங்கே வந்து பேசுங்க, அங்கே வந்து பேசுங்க, இவ்வளோ பணம் தரோம், அவ்வளோ பணம் தருங்கும்போது பயம் வருது. மரணத்துக்கு இல்லை,
மனிதனாக வாழ, என்கிட்ட பயோடேட்டான்னு கேட்டால் என்ன எழுதி வந்து தெரியுமா? மனிதனாக வாழ முயற்சித்து கொண்டிருப்பவன். நம்மெல்லாம் மனுஷனா வாழ்றோமா? சொல்லிக்கிறோம், வாழலை. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மிருகமா இருக்கோம். அந்த மிருக குணத்தை அறுத்து நம்ம மனுஷனாக்கன்னா என்ன முடியும்? சிவனால தான் முடியும், இறைவனால தான். அதுதான் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்டினத்தார். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, நீ எண்ணமெல்லாம் நன்றென்று. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்று. நடுநிலை நீங்காமலேங்கிறார். நடுநிலை நீங்காமலே இட்டபடி என்றென்று. நடுவு நிலைமை நீங்காத வாழ்க்கை வாழுங்கிறார். நட்போட வாழுங்கிறாரு. ஒரு தெய்வம் உண்டுன்னு வாழுங்கிறாரு. இதைத்தான் தமிழ் சொல்லியது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னு நாலடியார் சொல்லுது. ஒருத்தன் கல்வி கற்றிருக்கிறான், அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நெஞ்சத்துல நடுவு நிலைமை தவறாம எவன் இருக்கிறானோ அவன் தான் கல்வி கற்றவன் என்று நாலடியார் சொல்றது. அவர் சொல்றாரு, நடுவு நிலைமை தவறாமல் உள்ளபடி உனக்கென்று மனமே உனக்கு உபதேசம் இதேன்னார். அதான் உங்களுக்கு சொல்ற, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. நடுவு நிலைமை தவறாத வாழ்க்கை வாழுங்கள். இறைவனையே நினைத்து வாழுங்கள். இறைவனுடைய கோயிலில் சென்று தமிழிலே அவனை வழிபடுங்கள். தமிழ்ல நிறைய பாடல் இருக்கு, அருமையான பாடல்கள். அவனை போய் அப்பன் அம்மைன்னு சொல்லுகிற வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ஜியு போப் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பத்தான் வெள்ளக்காரன் காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தாரு. ஆனா அவர் அங்க போய் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய நாட்குறிப்பில் எல்லாம் மேல இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு எழுதி வச்சாராம். அப்ப அவங்க மதத்தின் மிகப்பெரிய தலைவர் கேட்டுக்காரு, இது என்ன வரி போப்புன்னாரா? உலகத்தில் இறைவனை பேதப்படுத்தாமல் எந்த மதத்தவரும் எந்த நேரமும் சொல்லி வணங்குவது போல ஒரு வரியை தமிழ் தான் எனக்கு தந்திருக்கிறது, தமிழ் தாய் தான் எனக்கு தந்திருக்கிறாள். அதனாலே நான் இதனை எழுதுகிறேன் என்ற போப் திருவாசகத்துக்கு முழு உரையும் எழுதினார். தன் இளைய நண்பனிடம் கேட்டார், எழுத முடியுமா என்று. அவன் சொன்னான், இறைவனை குறித்து எழுதப் போகிறீர்கள் இருப்பீர்கள் என்று மறந்து விடாதீர்கள். அந்த இளைஞன் இறந்து போனான். போப் எழுதி முடித்தார். எழுதிய கடிதத்தை இங்கே தமிழ்நாட்டில் நம்முடைய அவர் பேர் சுப்பிரமணியருக்கு எழுதுகிறார். பல இடங்களிலே அந்த தண்ணீர் பட்டு அந்த கடிதம் அழிந்திருக்கிறது. போப் எழுதுகிறார், என் நண்பரே, எந்தெந்த இடங்களில் எல்லாம் எழுத்து அழிந்திருக்கிறதோ அதிலே தண்ணீர் பட்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். திருவாசகத்தை படுத்தி உருகி என் கண்ணீர் வடிந்ததனாலே அந்த எழுத்துக்கள் அழிந்திருக்கின்றன. திருவாசகத்தை நினைத்து உருகி கண்ணீர் வடித்து அழிந்ததனாலே அந்த எழுத்துக்களை திரும்ப எழுதுவது இறைவனுக்கு மரியாதை இல்லாத செயல் என்று நான் அதனை எழுதவில்லை என்று போப்பே எழுதுகிறார் என்று சொன்னால், என் அருமை பெரியவர்களே, நகரத்து சமூக மக்களே, உங்களை தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இல்லங்களிலிருந்து தமிழ் மீண்டும் உயிர்த்தெழுந்து தமிழ்நாட்டிலே வலம் வருவதற்கு ஐயா லட்சுமணனை போன்ற, கருமுத்து கண்ணனை போன்ற இவர்கள் அத்தனை பேருடைய உதவியும் பெற்று தமிழை காப்பாற்றுகிற, தமிழர் சமயத்தை காப்பாற்றுகிற, தமிழர் கோவில்களை காப்பாற்றுகிற உங்கள் பரம்பரை பண்பை மீண்டும் உயிர்த்தெழச் செய்யுங்கள் என்று கேட்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன்.